இன்றைக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இவர்கள் ஒற்றையாட்சிக்கு ஆதரவு வழங்குகின்ற நிலைமை வந்தால் இவர்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர முடியாத அளவுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் இருக்க வேண்டும். நாங்கள் எதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பின்னால் போக வேண்டும்? முதலாவது, தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் அஞ்சலோட்டம் போன்றது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த ஆயுத போராட்டத்தில் வெற்றி பெற்று தான் இந்த நாட்டினுடைய தமிழ் தேசத்தினுடைய முதல்வராகவோ பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ வர வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர் அல்ல. அதன் பிறகு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒப்பற்ற தலைவருடைய தமிழ் மக்களுடைய ஒரே ஒரு இனி வருமோ தெரியாது ஒரே ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை தலைவர்களுடைய அரசியல் இருந்தபடியினாலும், அதே வேளையிலே நான் கொழும்பினிலே தலைநகரத்திலே எங்களுக்காக, என் மண்ணுக்காக, என் மக்களுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜோதிகளுக்காக, அதே போல் சமூகத்தில் உள்ள சகல அந்தஸ்தில் உள்ளவர்களுக்காக நான் பயங்கரவாத சட்டத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் ஆஜராகும் சூழ்நிலை உருவாகியதனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒற்றையாட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற நிலைமை வருவாக இருந்தால் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய எல்லாமே முடிந்துவிடும். இந்த சிங்கள தேசியவாத சித்தாந்தத்தை பரப்புகின்ற அரசியல் கட்சிகளை தமிழர் தாயகத்தில் நிராகரிக்கிறோம். தேர்தல்களின் பொழுது அதி உச்சமாக பேரினவாதத்தை கக்கி அங்கே தங்களுடைய வாக்குகளை வசீகரிப்பதற்கான ஒரு கருவியாக அதனை பயன்படுத்துவார்கள். உண்மையில் எங்கள் பலத்தை, எங்கள் உறுதியான அரணை மிக சிறப்பாக அடித்தளமிடுவதற்கு இந்த தேர்தல் எங்கள் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்பு. இந்த தேர்தலின் ஊடாக நாங்கள் எங்கள் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றுவது அல்ல, அதற்கு மேலாக எங்கள் தேசத்தை காப்பதற்கான அந்த அடித்தளத்தை, அந்த அத்திவாரத்தை மிக உறுதியாக இட வேண்டும். மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த ஜேவிபி அமைப்பு இந்த தேர்தல் தமிழ் தேசத்துக்கு இதுவரைக்கும் காணாத அளவுக்கான ஒரு சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா அரசு எங்களுடைய அடையாளத்தை முற்றுமுழுதாக நிராகரித்து எங்களுக்கு இந்த தீவிலே இடமே கிடையாது, அங்கீகாரத்துக்கே இடமே இல்லை என்ற அடிப்படையிலே ஒரு ஒற்றையாட்சி முறைமை மட்டுமல்லாமல் இது வெறுமனே சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தமான மண் என்ற அடிப்படையிலே ஒரு அரசியலமைப்பும் ஒரு அரசையும் உருவாக்கி இருக்கின்ற ஒரு நிலையிலே நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் அந்த அரசை நான் ஏற்க முடியாது. அதை எதிர்க்கிறோம். இரண்டால் அந்த சிங்கள தேசியவாதத்துக்குள் தமிழ் தேசத்துக்கோ நம்முடைய சகோதரர் முஸ்லிம்களுக்கோ தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. நாங்கள் வெறுமனே சிங்கள தேசத்துடைய தயவிலே வாழுகின்ற உதிரிகளாக மட்டும்தான் அங்க இடம்பெறலாம். தமிழ் தேசத்துக்குள்ளே எங்களை பிரித்து வச்சிருக்கின்ற அடக்குமுறைகளை தூக்கி எறிந்து, ஆண் பெண் வேறுபாடுகளை தூக்கி எறிந்து, சாதி வேறுபாடுகளை தூக்கி எறிந்து, மத வேறுபாடுகளை தூக்கி எறிந்து பயணிக்கிற கனவுக்கு அப்பால் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். தலைமை தாங்கி வந்திருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளர் திரு யோகானந்த் அவர்களே, நம்முடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய முதுகெலும்பும் கட்சியினுடைய செயலாளருமான திரு சிவராஜா கஜேந்திரன் அவர்களே, தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் ஐயா ஸ்ரீகாந்தா அவர்களே, ஜனநாயக
தமிழ் தேசிய பற்றாளருமான அருந்தோபாலன் அவர்களே, திரு ஸ்ரீகாந்தாவுடைய வலது கையாக இருந்தாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஒரு உறுப்பினராக ஆரம்பத்திலிருந்தே இருக்க வேண்டிய தமிழ் தேசிய கட்சியுடைய செயலாளர் திரு சிவாஜிலிங்கம் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தேசிய அமைப்பாளர் திரு சுரேஷ் அவர்களே, எங்களுடைய கொள்கை வகுப்பு செயலாளர் சட்டத்தண்ணி காண்டிமன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அந்த தேர்தலினுடைய முடிவுகள் தமிழ் தேசத்துக்கு இதுவரைக்கும் காணாத அளவுக்கான ஒரு சவாலை ஏற்படுத்தினது. சரித்திரத்தில் முதல் தடவையாக தமிழின அழிப்பை செய்வதற்கு மிகவும் தீவிரமாக அந்த காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த ஜேவிபி அமைப்பு, மஹிந்த ராஜபக்ச இனவாதத்தை கட்டிக் கொண்டிருந்த காலத்திலே சிங்கள தேசத்தை முழுமையாக அரவணைத்து வெறுமனே இனவாதத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் தத்துவ ரீதியாக, அரசியல் தத்துவ ரீதியாகவும் அந்த போருக்கான முழுமையான அங்கீகாரத்தை சிங்கள மக்கள் மட்டத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கு செயல்பட்ட ஜேவிபி அமைப்பினுடைய முகவர் அமைப்பாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தமிழர் தாயகத்திலேயும் கூட ஒரு மிகுந்த பலமான ஒரு ஆணையை பெற்றதாக கூறக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கியிருந்தது. மே மாதம் 18ஆம் தேதி எங்களுடைய விடுதலை போராட்டம், எங்களுடைய உரிமை போராட்டம் உயிர் நீதியாக அழியாமல் இருப்பதாக இருந்தால் கொள்கையை கைவிட்டு ஒற்றையாட்சிக்கு இணங்குவதற்கு தயார் என்ற ஒரு செய்தியை கொடுத்திருந்தால் இன்றைக்கும் நம்மோடு பலர் உயிரோடு இருந்திருப்பார்கள். உயிரா உரிமையா என்ற தெரிவு கண்ணுக்கு முன்னால் இருந்த பொழுது உயிர் போனாலும் உரிமை கைவிட முடியாது என்ற முடிவு தான் எடுக்கப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழ் தேசத்துடைய உரிமை பயணம் எதிரியால் தோற்கடிக்கப்பட முடியவில்லை. உயிர் போயிருக்கலாம், ஒரு இன அழிப்பை செய்திருக்கலாம். ஆனால் தமிழர்களுடைய, தமிழ் தேசத்துடைய உரிமை தாகம் அழிக்க முடியாமல் மிகவும் பலமாக அன்றைக்கு இருந்தது. 25 வருஷங்களுக்கு பிறகு, 15 வருஷங்களுக்கு பிறகு இந்த தேர்தல் முடிவாலே
அந்த உறுதிப்பாட்டு தள்ளாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய இந்த குறுகிய அரசியல் அனுபவத்திலே இந்த தேர்தல் தமிழ் தேசத்துக்கு இதுவரைக்கும் காணாத அளவுக்கான ஒரு சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் இந்த தேர்தலுடைய முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலுக்குள் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன. மே மாதம் 18ஆம் தேதி நம்முடைய விடுதலை போராட்டம், உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியல் என்ற பேரிலே தமிழ் தேசத்துக்கு தலைமை தாங்கினவர்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்ல. அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் தமிழ் தேசத்திலே தமிழ் தேசிய அரசியல் நீக்கம் செய்கின்ற செயல்பாடுகளை தான் முன்னெடுத்து வந்தார். தமிழ் தேசிய அரசியல் என்றால் எங்களுக்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்கின்றன. நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் ஸ்ரீலங்கா அரசு எங்களுடைய அடையாளத்தை முற்றுமுழுதாக நிராகரித்து எங்களுக்கு இந்த தீவிலே இடமே கிடையாது, அங்கீகாரத்துக்கே இடமே இல்லை என்ற அடிப்படையிலே ஒரு ஒற்றையாட்சி முறைமை மட்டுமல்லாமல் இது வெறுமனே சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தமான மண் என்ற அடிப்படையிலே ஒரு அரசியலமைப்பும் ஒரு அரசையும் உருவாக்கி இருக்கின்ற ஒரு நிலையிலே நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் அந்த அரசை நான் ஏற்க முடியாது. நான் அதை நிராகரிக்க வேண்டும், அதை புறக்கணிக்க வேண்டும். ஆகவே தான் பாரம்பரியமாக நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை புறக்கணிக்க வந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினம் நடைபெறுகின்ற பொழுது தமிழ் தேசம் அதை ஒரு கரிநாளாக அனுஷ்டிப்பது வழக்கம். இந்த அடிமை சாசனமாக நாங்கள் கருதுகின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய தேசிய கொடி சிங்கக்கொடி நாங்கள் நிராகரிப்போம். ஒரு நிகழ்வுக்கு சென்றால் அந்த நிகழ்வுக்கு ஒரு பிரதம விருந்தினராக எங்களை அழைத்தாலும் கூட அந்த கொடியை ஏற்றுகின்ற நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் அதில் இருந்து எங்களை மன்னித்துக் கொள்வோம். நாங்கள் அதை புறக்கணிப்போம். இந்த சிங்கள தேசியவாத சித்தாந்தத்தை பரப்புகின்ற அரசியல் கட்சிகளை தமிழர் தாயகத்தில் நிராகரிக்கிறோம், அதை எதிர்க்கிறோம். இரண்டால் அந்த சிங்கள தேசியவாதத்துக்குள் தமிழ் தேசத்துக்கோ நம்முடைய சகோதரர் முஸ்லிம்களுக்கோ தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. நாங்கள் வெறுமனே சிங்கள தேசத்துடைய தயவிலே வாழுகின்ற உதிரிகளாக மட்டும்தான் அங்க இடம்பெறலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழ் தேசியவாதம் தமிழரசு கட்சியால் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்து
நாங்கள் சிங்க கொடியை எதிர்ப்போம், ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை பகிஷ்கரிப்போம், சிங்கள தேசியவாத கட்சிகளை முற்றுமுழுதாக நிராகரிப்போம். ஆனால் 2009 மே 18க்கு பிற்பாடு எங்களுடைய அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு அடையாளங்களாக இருந்த இந்த பண்புகளை ஒன்றொன்றாக 2009க்கு பிறகு தமிழருடைய தலைமை என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்தி செயல்பட்டவர்கள் அதில் இருந்து விலகினர். அந்த பண்புகளில் இருந்து விலகினர். நீங்கள் சில வழியிலே நினைக்கலாம், போருக்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் குழம்பி போயிருந்த ஒரு சூழலிலே, நம்பிக்கை இழந்து போயிருந்த சூழலிலே, பயபீதியிலே மூழ்கி போயிருந்த ஒரு சூழலிலே அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வகையிலேயும் சிங்கள பேரினவாதத்துடைய கை மிகவும் பலமாக ஊங்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே அவர்களை ஏதோ ஒரு வகையிலே திருப்திப்படுத்துறதுக்காக செய்த ஒரு ராஜதந்திர செயல்பாடுகளாக நீங்கள் சில வழியில் யோசிக்கலாம். ஆனால் 15 வருஷங்களுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது அதில் எந்த விதமான ராஜதந்திரமும் கிடையாது. படிப்படியாக தமிழ் தேசத்துக்குள் தமிழ் தேசியவாதத்தை கேள்விப்படுத்துறதுக்குரிய ஒரு பச்சை கொடியை காட்டுகின்ற செயல்பாடுகளாகத்தான் அவை அனைத்துமே இருந்திருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த தலைமைத்துவம் கொடுத்த தமிழ் தேசிய அரசியல் நீக்கம் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு தலைமை வகித்த நபர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அரசியல் அரங்கிலே அவர்கள் கிடையாது. ஒரு முக்கிய தலைவர் நம்மோடு இல்லை, இன்னொருவர் திட்டமிட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்ட அங்கதான் ஒரு வாய்ப்பு. அது மட்டுமில்லாமல் அந்த தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மையை வழங்கவில்லை. 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். வடகிழக்கிலே தமிழரசு கட்சிக்கு 8, தேசிய மக்கள் சக்திக்கு 8, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சுயேட்சை குழுக்களுக்கும் 1 19 பேரிலே அறுதி பெரும்பான்மையாக இருந்தால் அது 10. ஆக மக்களுடைய ஆணை காட்டுவதாக இருந்தால் எந்த ஒரு தனி கட்சியும் தனியாக நின்று ஆணையை பற்றி பேச முடியாது. அதுவும் ஒரு வாய்ப்பு. தமிழ் தேச விரோத செயற்பாடுகளை, தமிழ் தேசிய நீக்கத்தை செய்தவர்கள் அகற்றப்பட்டது ஒரு வாய்ப்பு. அதே நேரம் மிஞ்சி இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டத்திலே எந்த ஒரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத இடத்திலே ஏதோ ஒரு புரிந்துணர்வுக்கு வர வேண்டிய
ஒரு கட்டாய தேவை ஏற்படுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருந்ததாலே தமிழ் தேசிய நீக்க செய்த தலைவர்களை அகற்றி ஒரு நேர்மையான சரியான பாதைக்குள் போவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த தேர்தல் முடிவுகளையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றொரு நிலைமையும் நமக்கு தென்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களோடும் அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடும் பேச ஆரம்பித்தோம். அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்திலே தனித்தனியாக நாங்கள் பேசி வந்தாலும் கூட எங்களுக்கு இடையிலே மிக தெளிவான ஒரு புரிந்துணர்வு இருந்தது. இது வெறுமனே நபர்களுடைய பேச்சுவார்த்தை அல்ல, இது கட்சிகளுக்கு இடையிலே பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுக்கு இடையிலே நடக்க வேண்டிய ஒரு பேச்சுவார்த்தை. அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே குறைஞ்சது அறுதி பெரும்பான்மையை ஏற்படுத்துவதற்கு கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டை எடுப்பதற்கான பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த ஒரு நோக்கத்துக்கும் அந்த பேச்சுவார்த்தைகள் அமைய முடியாது என்ற ஒரு தெளிவான புரிந்துணர்வு அடிப்படையில் தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அந்த வகையிலே ஜனவரி 25ஆம் தேதி 2025 3 கட்சிகளுடைய குழுக்கள் சந்தித்து ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடாத்துவதற்கு நாங்கள் இணங்கி இருந்தோம். அந்த ஒரு பின்னணியில் தான் தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் நடைபெற்றன. அந்த மாற்றங்கள் அதுக்கு முதல் ஒரு தெளிவான ஒரு தலைவரும் செயலாளரும் தெரிவு செய்யப்படாமல் இருந்த ஒரு சூழலிலே அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் மட்டும் அந்த கட்சியால தெளிவாக தெரிவு செய்யப்பட்ட நிலையிலே அவரோடு அந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தோம். ஆனால் தமிழரசு கட்சியிலே ஒரு பதில் தலைவரும் பதில் செயலாளரும் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த கட்சியினுடைய பதில் தலைவர் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு ஒரு கருத்து தெரிவித்திருந்தது. பாராளுமன்ற குழு தலைவரோ பாராளுமன்ற குழுவோ கட்சி அல்ல, கட்சிக்கு ஒரு தலைவரும் செயலாளரும் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் ஆரம்பித்த அந்த முயற்சி உத்தியோகபூர்வமாக கட்சிக்கு அழைப்பு விடுத்தால் அதை தாங்கள் சாதகமாக பரிசீலிக்கிறதுக்கு தயார் என்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த அடிப்படையிலே நானும் எங்களுடைய செயலாளர் திரு செல்வராஜ கஜேந்திரன் அவர்களும் எழுத்து மூலமாக தமிழரசு கட்சியுடைய தலைவருக்கும் தலைவராக இருந்த திரு CBK சிவஞானம் அவர்களுக்கும் செயலாளராக தெரிவு செய்திருந்த வைத்தியகலாநிதி சத்தியலிங்கம் அவர்களுக்கும் நாங்கள் எழுத்து மூலமான அழைப்புதலை திரு CBK சிவஞானம் ஐயாவுடைய வீட்டுக்கு சென்று கொடுத்திருந்தோம். அப்பொழுது அவர்களோடு ஆறுதலாக பேசின இடத்துல நமக்கு பல உண்மைகளை சுட்டி காட்டின.
ஏற்கனவே 7 பேர் கொண்ட ஒரு குழு தங்களுடைய கட்சியால் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த 7 பேர் கொண்ட குழு உண்மையிலே நம்மோடு பேசுவதற்காகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 2015 இருந்து 2019 வரைக்கும் இலங்கையுடைய பாராளுமன்றம் ஒரு அரசியல் நிர்ணய சபையாக மாற்றியமைக்கப்பட்டு அந்த சபைக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஏற்கனவே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள் குறிப்பிட்ட அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தாங்கள் கைவிடப் போவதாகவும் மிக தெளிவாக தீர்மானிக்கப்பட்டதாகவும் நம்மிடம் கூறியிருந்தார். அது நம்முடைய ஒரு மூடின அறைக்குள்ளே கூறினது மட்டுமல்ல, அந்த சந்திப்பு முடிவடைந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த இடத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது ஊடகவியலாளர்கள் அங்கு வந்திருந்த பொழுது இங்க ஒரு வந்திருந்த ஊடகவியலாளர் இங்கே இருக்கிறார் திரு கஜீவன் அவர்கள். அவர்களுக்கும் நாங்கள் ஒரு பேட்டி கொடுத்த பொழுது திரு CVK சிவஞானம் தெளிவாக சொல்லியிருந்தார். ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ஒரு 7 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு, ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தாங்கள் முற்றுமுழுதாக கைவிட்டு இருப்பதாகவும் அதை தமிழரசு கட்சி தொடர்ந்தும் எந்த விதத்திலேயும் கருதப்போவதில்லை என்ற ஒரு தெளிவான செய்தியையும் பகிரங்கமாக ஊடகங்களுக்கு கூறினார். அது மட்டுமில்லாமல் தங்களுடைய அடுத்த மத்திய குழு மட்டக்களப்பிலே சந்திப்பதற்கு இருப்பதாகவும் அந்த சந்திப்புக்கு பிற்பாடு அந்த பேச்சுவார்த்தைகளுக்குரிய திகதிகளை தாங்கள் நமக்கு அறிவிப்பதாகவும் அந்த ஊடகங்களுக்கு திரு சிவஞானம் அவர்கள் கூறினார். அதே போன்று நாங்கள் திரு செல்வம் அடைக்கலானந்தரோடு பேசின பொழுது அவரும் தங்களுடைய கூட்டில் இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகள், அப்பொழுது திரு ஸ்ரீகாந்தா ஐயா அவர்களும் சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ள அங்கம் வகிக்கின்ற ஒரு பங்காளி கட்சியாக இருந்த நிலையிலே அங்கு இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளோடு பேசி தாங்களும் ஒரு தூதுக்குழுவாக எதிர்காலத்தில் தமிழரசு கட்சியோடு எங்களோடும் 3 தரப்பாக பேச்சுவார்த்தை நடப்பதற்கு தாங்களும் தயார் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலைமையிலே தான் புது மாற்றங்கள் தமிழரசு கட்சிக்குள் நடைபெற்றது. கடந்த தேர்தலிலே மேடையாக இந்த தமிழரசு கட்சி கைவிடப் போவதாக குறிப்பிட்ட அந்த ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் தயாரித்ததாக சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தாங்கள் அமுல்படுத்த போவதாக கூறியிருக்கின்ற அந்த சூழலிலே அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த தரப்பட்ட வகையிலே தமிழரசு கட்சிக்கு ஆணை வழங்க வேண்டும், வழங்குவதின் ஊடாகத்தான் உரிமையோடு அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றலாம் என்று மேடையாக சொல்லி வாக்கை கேட்ட நபர் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் தமிழரசு கட்சியுடைய புதிய பதில் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் பதில் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட அதே நாள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு கடிதம் எழுதப்படுகின்றது. நாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரித்து
தமிழ் தேசத்துடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளை உள்வாங்கக்கூடிய தமிழ் தேச அங்கீகாரம், வடகிழக்கு தமிழர் தாயகம், தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையிலே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு சமஷ்டி ஆட்சி முறை என்ற அடிப்படைகளை வலியுறுத்தாமல் இருப்பதற்காக அந்த பேச்சுவார்த்தையில இருந்து விலகிக் கொள்வதற்கு முடிவெடுத்திருந்தார். பெரியோர்களே, கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே யாழ் மாவட்ட மக்கள் தெளிவாக தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தாலும் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்று தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தினாலும் கூட தமிழரசு கட்சிக்குள்ளே தங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் என்று நினைத்து வாக்களித்ததாலே இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டை பயன்படுத்தி அந்த தமிழரசு கட்சிக்குள்ளே நிராகரிக்கப்பட்டவர்கள் அந்த கட்சியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். கடந்த தேர்தலுக்கு பிற்பாடு 6 மாதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் மக்கள் தெளிவாக அந்த அமைப்புக்குள்ளே யார் தேசியவாதிகள் என்று நினைத்து வாக்களித்தாலும் கூட அந்த அமைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறதின் ஊடாக அந்த அமைப்பை இன்றைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு கொள்கை ரீதியாக தமிழருடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக அடையக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. எதிரியை நாங்கள் எதிர்க்க வேண்டும், அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மோசமான கிருமிகளை நாங்கள் அகற்றாவிட்டால், அல்லது ஆக குறைந்தது அந்த நோயை நாங்கள் அமர்த்தாவிட்டால் எதிரியோடு நாங்கள் போர் செய்ய முடியாது. அதுக்கு முதலே நாங்கள் 6 அடிக்கு கீழே போய்விடும். ஆகவே இந்த யதார்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்திலே ஒரு அறுதி பெரும்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பம் மிக தெளிவாக குழப்பப்பட்டதுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு முடிவெடுக்கின்றோம். நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் தேச நிலப்பாட்டோடு மிகவும் உறுதியாக பயணிக்கக்கூடிய ஏனைய கட்சி தலைவர்கள், இயக்கங்கள், பொது அமைப்புகளோடு நாங்கள் பேசி அந்த ஒற்றுமையை கொள்கை ரீதியாக ஏற்படுத்துறதுக்கு தடையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இருப்பு பிரச்சனையை உருவாக்குவதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் அபிலாஷைகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்படுகின்றதற்கு முன்பதாகவே கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் முன்னுக்கே பல தடவைகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உடைய அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாக அந்த நிலைப்பாடுகளை வரவேற்று
அந்த நிலைப்பாட்டை மதித்து அதோடு ஒத்துப்போகக்கூடிய வகையிலே கருத்துகள் தெரிவித்து வந்த தலைவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நம்முடைய அமைப்பினுடைய மத்திய குழு வருகின்றது. இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் இயல்பாகவே இந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வர வேண்டியவர்கள். எங்கள் மட்டத்திலே பெரிய அளவிலே பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. அதுதான் உண்மை. எனக்கும் விட அவர்கள் அனைவரும் மூத்தவர்கள். திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் குறிப்பிட்டார், சிவாஜிலிங்க மன்னன் உடைய அரசியல் அனுபவம் 53 வருடங்கள். அவருடைய அனுபவம் அதுக்கு விட ஒரு தசாப்தம் கூடுதலாக இருக்கு. திரு தமிழரசு அவர்கள் என்னுடைய தந்தையார் ஒரு சட்டத்தரணியாக இருந்த காலத்திலே தமிழ் தேசிய நிலப்பாட்டை தீவிரமாக வலியுறுத்தி என்னுடைய தந்தையாருடைய காலத்தில் நான் நினைக்கிறேன் அவர் சட்டமானவராக இருந்தார். திரு முத்துக்குமார் அவர்களோடு அந்த கால பகுதியிலே தமிழர் விடுதலை கூட்டணியை மிக தீவிரமாக ஆதரிக்கவில்லை. ஆகவே திரு ஐங்கணேசன் அவர்கள் இந்த போராட்டத்தோடு மிகவும் நெருங்கி பழகினவர். இந்த போராட்டத்துக்கு மிகுந்த பங்களிப்பை செய்தவர். அருந்தோபாலன் அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் மறைந்ததுக்கு பிற்பாடு அவரை அரசியலுக்குள் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மட்டத்திலே இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலே அந்த இடத்தை அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த வரிசையிலே வரக்கூடியவர்களுக்கு வழங்குவதற்கு அந்த முடிவெடுக்கப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக கடந்த 15 வருஷமாக நாங்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எட்டவில்லை. எப்பவோ நடக்க வேண்டிய ஒரு காரியம் 15 வருஷத்துக்கு தவறினதுதான் உண்மையான வார்த்தை. என்னை பொறுத்தவரையிலே அந்த 15 வருஷத்திலே இந்த ஒற்றுமை உருவாகியிருக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருந்ததாலே நம்முடைய உறுப்பினர்கள் கூட அந்த 15 வருஷத்துக்கு முன்பு இந்த தலைவர்களுடைய நிலைப்பாடுகள் அவர்களுடைய செயல்பாடுகளை சில வேளையில் அறியாமல் இருந்ததாலே நாங்கள் ஒன்று சேருவது ஆபத்தல்லவா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறேன். ஆனால் அந்த கேள்வி எழுப்புறதுக்கு பிழை இல்லை. ஏனால் எங்களுடைய அரசியல் அந்த தூரத்துக்கு நாடுது. யார் நேர்மை இல்லை என்ற அளவுக்கு நேர்மையை பற்றி கதைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் நாடுது. ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தமிழ் தேசியம் என்ற பெயரிலே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஒரு நிலைமையை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். நீங்கள் வெறுப்படைய வேண்டும், நம்பிக்கை இழக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் தேசிய நீக்கத்தை சுகமாக செய்து முடிக்கலாம்.
ஆக அந்த கேள்வி எழுப்புறவர்களுக்கு நான் சொல்ற பதில் இதுதான் கடைசி சந்தர்ப்பம். என்னை பொறுத்தவரையிலே இதுதான் கடைசி சந்தர்ப்பம். தமிழ் தேசத்தை இன அழிப்பு செய்வதற்கு தத்துவ ரீதியாக நியாயப்படுத்தினவர்கள் இன்றைக்கு தமிழீழ மண்ணிலே ஆணை பெற்றவர்களாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை உருவாகி இருக்கிறதாக இருந்தால் இந்த இடத்திலே இந்த 6 மாசத்துக்குள்ளே இந்த பிழைகளை உணர்ந்து நம்முடைய மக்கள் ஒரு நேர்மையான பாதைக்கு ஆதரிக்காவிட்டால் அல்லது இன்றைக்கு நாங்கள் இந்த கொள்கையை தீவிரமாக கடைபிடிப்போம், இது ஒரு நிரந்தர கூட்டு, இதிலே நாங்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்ற மாட்டோம், நாங்கள் பலமாக தமிழ் அரசியலை தமிழ் தேசிய அபிலாஷைகளை முன்னுக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி ஒன்று சேர்ந்திருக்கிறவர்களாக நாங்கள் தவறினால் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இது பலமடைந்தால் தமிழ் தேசம் வளரும். இதை பலமடைகிறதாக இருந்தால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது, நம்முடைய மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஆறு மாசத்துக்குள்ளே ஒரு மிக மோசமான பின்னடைவை தேர்தல் ஊடாக தமிழ் தேசம் முகம் கொடுத்து 6 மாசத்துக்குள்ளே அந்த பின்னடைவை திருத்தி ஒரு சரியான பாதைக்கு தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போவதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தல் அந்த சந்தர்ப்பம், அதை நாங்கள் தவற முடியாது. தமிழ் தேசிய அரசியல் பார்வையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் அல்ல, மாறாக இது தமிழ் தேசத்துடைய இருப்புக்கான, அந்த இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான, அத்திவாரம் எடுக்கிறதுக்கான ஒரு தேர்தல். அந்த வகையிலே நீங்கள் அந்த தேர்தலுடைய வேட்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிநபர்களாகத்தான் தமிழ் தேசத்துடைய இருப்பையை உறுதிப்படுத்துவதற்கு தூண்களாக இருக்க போறீர்கள். தமிழ் தேசத்துடைய எதிர்காலம் உங்கள் ஒவ்வொருத்தரிலே தங்கியிருக்க போகின்றது. மக்களுடைய நம்பிக்கை உங்களிடம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நீங்கள் உருவாக்காவிட்டால் தமிழ் தேசம் தான் பாதிக்கப்பட போகின்றது. அதான் உங்களுடைய பொறுப்பு. அது ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஆகவே அதை நீங்கள் உணர வேண்டும். இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற வேண்டும். இன்றைக்கு அந்த நம்பிக்கை மிக மோசமாக இழந்து இருக்கின்ற ஒரு நிலையிலே உங்களுக்கு வெறுமனே 1 மாசம் தான் இருக்கின்றது. வீடு வீடாக போகும். நீங்கள் எங்களுடைய மக்களை சந்தித்து, என்னுடைய வேட்பாளர்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, உங்களால் அதை செய்யலாம். ஆகவே நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். மக்களுக்கு உங்களுடைய உண்மையான முகத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் ஒவ்வொரு வீட்டிலே, ஒவ்வொரு தொழிலே குறைஞ்சது 3 தடவை
குறைஞ்சது 3 தடவை நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கதவு தட்டி அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களோடு பேசி அவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற்றையாகும். அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் தமிழ் தேசத்தை அசைக்க முடியாது. நீங்கள் அதை சரியாக செய்வீர்களாக இருந்தால் தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு இன்றைக்கு திட்டமிட்டு ஒற்றுமையை குழப்பி தமிழ் அரசியலை ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு விழித்திருக்கிறவர்களுக்கும் ஒரு மிக தெளிவான பாடத்தையும் நீங்கள் கொடுப்பீர்கள். ஒன்றில் திருந்த வேண்டும், அல்லாட்டி சரித்திரத்திலே இல்லாமல் போக வேண்டும். அதை நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், 3/2 பெரும்பான்மை இல்லை, 5/4 பெரும்பான்மையாக இருந்தாலும் அது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையாக மட்டும்தான் இருக்குமே தவிர தமிழ் தேசத்திலே தமிழ் தேசிய பேரவையுடைய ஆணை மட்டும்தான் மேலும். ஆகவே நீங்கள் இந்த பொறுப்பை நீங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எந்தளவு தூரத்துக்கு ஒரு கடமை இருக்கின்றது, அந்த கடமையை சரியான வகையில் செய்து முடிப்பதற்கு மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு கால அவகாசம் இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் இந்த கூட்டம் முடிவடைந்த நிமிடத்தில் இருந்து நீங்கள் மக்களோடு மக்களாக நீங்கள் போய் இந்த உண்மையான நேர்மையான தமிழ் தேசிய பேரவையினுடைய இந்த பாதையை அவர்களுக்கு கொண்டு சென்று அவர்களையும் உங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ஒரு அத்திவாரத்தை இடுகின்ற ஒரு பணியை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கிலே ஒரு கனவை கண்டு ஒரு விடுதலைக்காக எங்களுக்காக எங்களுடைய உரிமைக்காக உயிர் கொடுத்த கைகால் கொடுத்த இன்றைக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அத்தனை தியாகங்களுக்கு நாங்கள் ஒரு அர்த்தம் கொடுக்கிறதாக கடைசியாக கூறுகின்றேன். தமிழ் தேசம் சரியான பாதையிலே செல்ல தொடங்கின இந்த தேர்தலுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு கனவு இருக்கின்றது, இன்னொரு கனவு. அது தமிழ் தேசத்துடைய அரசியல் அபிலாஷைகளை பெறுவது மட்டுமல்ல, தமிழ் தேசத்துக்குள்ளே எங்களை பிரித்து வச்சிருக்கின்ற அடக்குமுறைகளை தூக்கி எறிந்து ஆண் பெண் வேறுபாடுகளை தூக்கி எறிந்து சாதி வேறுபாடுகளை தூக்கி எறிந்து மத வேறுபாடுகளை தூக்கி எறிந்து பயணிக்கிற கனவுக்கு அப்பால் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். இங்கே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் திரு கஜேந்திர பொன்னம்பலம் அவர்களே, தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கர் நேசன் அவர்களே,
அவர்களே, இங்கே கூடியிருக்கும் மேடையிலே கூடியிருக்கும் அனைவருக்கும், அதே போன்று வேட்பாளராக இங்கே களங்கண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஒரு விடயத்தை நான் இங்கே விசேடமாக கூற விரும்புவது என்னவென்றால், எனக்கு முன்னர் பேசிய தலைவர்கள், கட்சியின் தலைவர்கள், செயலாளர்கள் அனைவருமே பல விடயங்களை உங்கள் முன்வைத்தார்கள். அதே விடயத்தை நான் முன்வைக்கப் போவதில்லை. ஏனென்றால் நான் இருந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன். ஏன்னா ஒரே விடயத்தை எல்லோரும் திரும்பவும் பேசுவது அது ஒரு நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கும் செயல்பாடு என்றபடியினால் மிகவும் நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த விடயங்கள் எல்லாம் உங்களுடைய காதுகளில் ஏறி இருக்கும். அதை தவிர நான் ஒரு வித்தியாசமான முறையிலே உங்கள் முன்னிலையிலே பேச வேண்டும், என் கருத்தை கூற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. என்னை பொறுத்தவரையிலே தமிழ் அரசியல் என்பது எனக்கு முகவரி அல்ல. அதே போல் நான் தமிழரசு கட்சியிலே 15 ஆண்டுகள், நேற்று இன்றல்ல, 2010ஆம் ஆண்டிலிருந்து யுத்தம் முடிவடைந்த பின்பு 1900 என்னை பொறுத்தவரையில் 1981ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரியால் வெளியேறிய பின்னர் முதலாவதாக நான் இங்கு வந்து அரசியலில் ஈடுபட்டேன் மாவை சீனாதராஜாவுடன். அதன் பிறகு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒப்பற்ற தலைவனுடைய தமிழ் மக்களுடைய ஒரே ஒரு, இனி வருமோ தெரியாது, ஒரே ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை தலைவர்களுடைய அரசியல் இருந்தபடியினாலும், அதே வேளையிலே நான் கொழும்பினிலே தலைநகரத்திலே எங்களுக்காக, என் மண்ணுக்காக, என் மக்களுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், யோதிகளுக்காக, அதே போல் சமூகத்தில் உள்ள சகல அந்தஸ்தில் உள்ளவர்களுக்காக நான் பயங்கரவாத சட்டத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் ஆஜராகும் சூழ்நிலை உருவாகியதனால் எனக்கு என்னுடைய மண்ணிலே வந்து அரசியல் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. யுத்தம் முடிவடைந்தது. யுத்தம் முடிவடைந்த பிறகு நான் தீர்மானித்தேன், இப்பொழுது ஏனென்றால் தமிழரசு கட்சியை, அது ஒரு கட்சியாக இருந்தது 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர். அதன் பிறகு அதனுடைய நிலைப்பாட்டை உங்களுக்கு தெரியும், இருந்தால் நான் கூறுகின்றேன். தீர்மானித்தேன் 2010 பிறகு. நானாக தீர்மானிக்கவில்லை, என்னை அழைத்தார்கள். அழைத்து கொழும்பு கிளையின் தலைவராக செயல்படும்படி கேட்டுக்கொண்டார்கள். வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் நான் இந்த கட்சியில் இணைந்து 81ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலுக்கு வந்து பிரச்சாரம் செய்திருந்தேன். ஆகவே வந்து கட்சியில் இணைந்து 2010ஆம் ஆண்டிலிருந்து நானும் பார்த்தேன், 2025-24 நவம்பர் மாதம் வரைக்கும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தேன். தமிழ் தேசியத்தை எங்கள் கட்சியிலே இருக்கின்ற, நான் இருந்த கட்சியில், தமிழரசு கட்சி, வருபவர் போவர் எல்லாம் கட்சியை பழுதாக்கி போட்டு போவதற்கு கட்சி பொறுப்பல்ல. அந்த தமிழரசு கட்சியை எப்படியாவது தமிழ் தேசிய பாதையிலே கொண்டு சென்றுவிட வேண்டும் என்பதற்காக நான் 14 ஆண்டுகளுக்கு மேலாக முயற்சித்து பார்த்தேன். உள்ளுக்கிருந்தே விமர்சித்தேன், வெளியே என்று விமர்சிக்கவில்லை. கட்சிக்குள்ளிருந்தே நான் கூறினேன், இவ்வாறு செய்ய வேண்டாம், இவ்வாறு நடப்பது சரியில்லை, இது தமிழ் தேசியத்துக்கு விரோத சக்திகள். ஆனால் என்ன நடந்தது, என்ன நடக்கின்றது இப்பொழுதும்? தமிழ் தேசியம் என்ற போர்வையை போர்த்து கொண்டு, கவலைக்குரிய விடயம், தங்களுடைய பொருளாதாரத்தை பெருப்பித்துக் கொண்டார்கள். நான் பேரை குறிப்பிட வரவில்லை, பேர் எனக்கு அவசியம் இல்லை, மக்களுக்கு தெரியும். அவ்வாறான சூழ்நிலைக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டு விட்டது. பணம், பதவி, பட்டம். பணமும் பதவியும் தான் முக்கியமாக இருந்தது. பெயர்களை நான் குறிப்பிடவில்லை என்று மீண்டும் கூறுகிறேன். அந்த அடிப்படையிலே தான் தலைவர்கள் இருவருமே, நான் இருந்தபோது இந்த சம்பந்தராக இருந்தாலும் சரி, மாவை சீனாதராஜாக இருந்தாலும் சரி, பகிரங்கமாக கூறுகிறேன், இறுதி காலத்தில் மிகவும் வேதனை அடைந்தார்கள்.
அவ்வான சூழலுக்கு அந்த பதவி அடைந்துவிட வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் இருந்தே தவிர மக்களை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லை. அவர்களுக்கு வாழ்வாதாரம், பதவி வெறி. இந்த நிலையிலே தான் இறுதியாக நான் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக கூறப்போனால் இந்த நிலையில் நான் நினைத்தேன் உடனடியாக இனியும் தொடர்ந்து இருக்க முடியாது கட்சி. பல பேரிடம் கேட்டார்கள், கட்சியை விட்டு விலகிவிட்டீர்களே, ஏன் விலகினீர்கள் என்ற கேள்வி. அது ஒரு பொன்னான கேள்விதான். அவர்களுக்கு நான் ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது. நான் கூறினேன், இன்னும் 5 வருடம் நான் இருந்தாலும் கூட இதே நிலைப்பாடு தான் இந்த கட்சி. ஆகவே அதைவிட நான் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக நான் அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டுமா இருந்தால் உடனடியாக நான் ஒரு தேர்தலில் களமிறங்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்பதனால் நாங்கள் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்ற பெயரிலே ஒரு தேர்தல் காலத்திலே இறங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. இறங்கினோம். ஆகவே அதன் பிறகு இந்த தேர்தல் முடிவடைந்தது. 3 வாரங்கள் என்னுடைய அடிப்படையாக நான் கொழும்பிலேயே வாழ்ந்தவன். இங்கே கல்வி கற்ற இந்த மண்ணிலே பிறந்திருந்தாலும் கொழும்பிலே வாழ்ந்தவன். ஆகவே 3 வாரங்கள், 1 மாதம் 1.5 மாதம் தான் என்னுடைய காலம் இருந்தது. அந்த காலத்துக்குள்ளே நாங்கள் தேர்தல் களத்தில் இறங்கி நான் நிச்சயமாக கேட்டேன். தேர்தல் பிரசாரத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். நான் கூறினேன், எனக்கு வாக்களிக்க வேண்டாம், தமிழ் தேசியத்துக்கு வாக்களிக்க வேண்டும். என்னுடைய வேண்டுகோள் இருந்தது. எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக போக வேண்டும் என்றால் நான் இங்கே தேர்தல் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் தேர்தல் கேட்டோம். தேர்தல் முடிந்தது. பிறகு பார்த்தால் இப்பொழுது முக்கியமான பேச்சு பொருளாக இருக்கின்றது. இதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பேசு பொருளாக இருக்கின்றது என்னவென்றால், தாங்கள் இதே மேடையிலே நான் நினைக்கிறேன் 3 நாட்களுக்கு முன்பு பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஏன்னால் நான் 15 வருஷம் பேரை கூறி 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 எனக்கு வெறுத்து விட்டது. இதே மேடையிலே ஒற்றுமையை பற்றி பேசப்பட்டது. அதோ தாங்கள் கேட்டதாகவும் நாங்கள் எல்லோரும் உதிரி கட்சிகள் அதை மறுத்ததாகவும் இங்கே மேடையிலே பேசப்பட்டது. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது யாரால் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் 2023 ஆண்டுக்கு முன் செல்வோம். 2023 ஆண்டுக்கு முன்னர் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2020 ஆண்டு கூட்டாகத்தான் தேர்தல் இறங்கியது. ஒற்றுமை, நாங்கள் ஒன்றுபட்டால்தான் எங்களுடைய நிலைப்பாட்டை அடைய முடியும். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருந்தோம். ஆனால் 2023 ஆண்டு உங்களுக்கு நல்ல நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன், உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் நடைபெறவில்லை. அறிவிக்கப்பட்ட பின்னர் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் ஒன்று திரு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய இல்லத்திலே மட்டக்களப்பிலே ஒரு கூட்டம் கூறப்பட்டது, மத்திய குழு கூட்டம். அந்த மத்திய குழு கூட்டத்துக்கு வரும் முன்னரே அவர்கள் தீர்மானித்து விட்டு வந்திருக்கிறார்கள், தாங்கள் தனியாக தமிழரசு கட்சி தனியாக போட்டியிட வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்போடு போட்டியிடக்கூடாது என்ற ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டது மத்திய குழுவிலே. பலர் பேசினார்கள், அதுக்கு காரணங்கள் கூறினார்கள். அப்படி தனித்தனியாக கேட்டால்தான் எங்களுக்கு அதிகமான வாக்கெடுத்து நாங்கள் பின்னர் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே நாங்கள் தனித்தனியாக கேட்போம், நாங்கள் தனியாக கேட்போம் என்று. உண்மையில் நடந்தது என்னவென்றால், சேனாதிராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார். நான் பார்த்தேன், இப்படி நான் ஒருவன் மட்டும்தான் 40 நிமிஷம் எதிர்ப்பு தெரிவித்தேன். என்னென்றால் முக்கியமாக எனக்கு பதவியோ பட்டமோ அதோ எதுவுமே கேட்டது கிடையாது, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்பவும் தான். ஆகவே நான் 40 நிமிடங்கள் பேசி பார்த்தேன்.
ஒரு கூட்டாக இருக்கிறதை உடைத்து விடாதீர்கள். ஒப்பாரும் மிக்காரும் உள்ள தலைவனால் உருவாக்கப்பட்டது. ஆகவே இந்த கூட்டணி உடைக்க வேண்டாம். ஒரு ஒரு தேர்தலுக்காக வேண்டி, ஒரு சின்ன விடயத்துக்காக வேண்டி இந்த தேர்தலை உடைக்க வேண்டாம் என்று கூறிய பொழுது மாவே ராஜாவும் என்னுடைய கருத்து உடன்பட்டார். ஆனால் அவருக்கு செயலிழந்தவர். அங்கே அனைவரும் ஒன்று கூடி விட்டார்கள். ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தார்கள். வவுனியாவில் இருக்கிற சேனாதி என்ற இன்னொரு மத்திய குழு உறுப்பினர் எனக்கு ஆதரவு தெரிவித்தார். 3 பேர். ஆனால் கூட்டம் முடிய முந்தி நாங்கள் 3 வெளியேறிவிட்டோம். மாவையும் வந்தார், கையை காட்டிவிட்டு வந்துவிட்டார். ஆகவே நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், ஒற்றுமையாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்தது யார்? உங்களுக்கு தெரிய வேண்டும். இன்று ஒற்றுமை 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 என்கிறீர்கள். எதற்காக உடைத்தீர்கள், சிதறடித்தீர்கள்? உங்களோட சுயநலம் தானே காரணம், வேறு என்னத்துக்காக? அதாவது என்னை பொறுத்தவரையிலே நான் இந்த 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 இப்பொழுது இந்த கூட்டில் அமைந்து இந்த 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 தமிழ் தேசிய பேரவை என்ற இல்லை இணைந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த கட்சியினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவருடைய கொள்கை பிடிப்பு. காசு வரும் போகும், பதவி வரும் போகும். ஆனால் நாங்கள் என்ன செய்தோம்? என் மண்ணுக்காக, என் மக்களுக்காக என்ன செய்து விட்டோம்? எல்லோரும் ஒரு நாள் போகுதான். ஆனால் எதையாவது செய்துவிட்டு போக வேண்டும். அந்த கொள்கை பிடிப்பு இருக்க வேண்டும் மனுஷனுக்கு. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இப்பொழுது இருந்தோம். ஆகவே விடயத்துக்கு வருகிறேன் என்னவென்றால், ஆகவே அப்படி சிதறடித்து விட்டு தெற்கத்திய அரசியலுக்கு உங்களுக்கு தெரியும், டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்பார்கள், பிரித்து ஆள்ற தந்திரம். தெற்கத்திய அரசியலுக்கு என்ன தேவையோ அதை அழகாக அரங்கேற்றி விட்டார்கள். அரங்கேற்றிவர் யார் என்பது நான் உங்களுக்கு தெரிந்தபடியே. ஆனால் இறுதியாக நடந்தது, சரி வருவோமே, கடைசி இறுதி தேர்தலை பார்ப்போமே. கடந்த நவம்பர் மாதம் நடந்த தேர்தலிலே தமிழிசை கட்சியிலே யாழ்ப்பாண மக்கள் என்னை பொறுத்தவரைக்கும் கிளிநொச்சியும் யாழ்ப்பாணமும், யாழ்ப்பாணம் 2 சேர்ந்த மாவட்டம் தான் தேர்தல் மாவட்டம். ஆனால் யாழ்ப்பாணத்தை பிரதானமாக கொண்டு ஒருத்தர் கூட தமிழ் கட்சியில் வெற்றி பெறவில்லை. கிளிநொச்சியிலே இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு சில வாக்குகள் விழுந்தபடி அவர் வந்துவிட்டார் கிளிநொச்சி. நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரதிநிதிகள் கிடைக்கவில்லை. ஒன்றை பாருங்கள், 6 பிரதிநிதிகள் உள்ள இடத்திலே, இது யாழ்ப்பாணம் என்பது தமிழருடைய தாயகம் மட்டுமல்ல, அது நெஞ்சு மாதிரி இதயம். இதயம் தான் யாழ்ப்பாணம். உங்களுக்கு தெரியும், எங்கே போனாலும் யாழ்ப்பாணம் எது என்று கேட்பாங்க. எங்களுடைய யாழ்ப்பாணமே இன்றைக்கு நிலைமை சிதறிவிட்டது. ஆகவே இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நாங்கள் இப்பொழுது ஒரு கூட்டாக இணைந்திருக்கிறோம் பேரவை என்று சொல்லி. ஏனென்றால் இன்னும் நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்கட ஒற்றுமை வேண்டும் என்பதனால்தான் இன்று நாங்கள் அனைவரும் இங்கே இருக்கின்றோம். ஒற்றுமை வெற்றி தோல்வி கப்பால ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதே ஒற்றுமை தொடர்ந்து இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமை தான் எங்களுடைய வெற்றி என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை விட ஆகவே இது இப்பொழுது நாங்கள் ஏன் உருவாக்கி இருக்கிறோம் என்பதற்கான காரணத்தை நான் கூறிவிட்டேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஏற்கனவே கூறிவிட்டார்கள். இந்த அடிப்படையிலே நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். ஒரு விடயத்தை இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டும் என்னவென்றால், முக்கியமான விடயம், எங்களுடைய தோல்விக்கு காரணம் நாங்கள் தான். தமிழனுக்கு எதிரி தமிழன் தான் என்ற அனுபவத்தையும் வச்சு கூறுகிறேன். வயசையும் அனுபவத்தையும் வைத்து நான் பார்த்த பார்வையையும் பார்த்து கூறுகிறேன். என்றால் நன்றாக சிந்தித்து பாருங்கள். இம்முறை கடந்த தேர்தலிலே ஒரு பெரும்பான்மை சிங்கள கட்சி அது வந்து எங்கிட்ட யாழ்ப்பாணத்திலே வந்து வடமாநிலத்திலே வந்து 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்று செல்கிறது என்றால் யார் வாக்களித்தவர்கள்? அந்த பெரும்பான்மை கட்சிக்கு அந்த கட்சி என்ன செய்தது, எப்படியான கட்சி என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தபடியே நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை.
ஆகவே காரணம் என்னவென்றால், நீங்கள் அந்த வாக்கு முழு விழுந்த வாக்குகளை அனைத்தையும் பாருங்கள். தமிழ் தேசியத்துக்கு விழுந்த வாக்குகளை கூட்டி பார்ப்போமா இருந்தால், நாங்கள் பிரிந்து 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 27, 26, 7.5, 8.5 அப்படி கூட்டி கூட்டி பார்த்தால், 60 சேர்த்து கூட்டி பார்த்தால் நாங்கள் 126,000 மேலே வருகிறோம். ஆனால் MPP கிடைத்தது 80,000 வாக்கு. அவை எங்களுடைய பிளவு தான். இதற்கு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. நாங்கள் பொறுப்பு. உதாரணமாக இன்னொரு விடயத்தை நான் கூற ஆசைப்படுகிறேன். நான் முதலாக தேர்தலிலே வந்து களத்தில் இறங்கிய பொழுது பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய முடியாத வேட்பாளர். ஆகவே சில வகையிலே நாங்கள் சென்று சிலரை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. பல இடங்களில் சந்தித்தோம். நான் அதிகமாக பேசுவதிலும் காக்க கூடுதலாக கேட்பவன். ஏன்னா 2 காதை ஆண்டவன் கொடுத்திருக்கான், நன்றாக கேட்க வேண்டும். கேட்கிறது யோசித்து தான் பேச வேண்டும். அந்த அடிப்படையில் நான் போனேன். ஒரு சில உறவுகளை தாய்மார்களை சகோதரங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்களோடு பேசினேன் என்ன நிலைமை என்று. அவர்களுடைய என்னுடைய கருத்தை கூற முந்தி மற்றவருடைய கருத்துக்கு நான் உள்வாங்க வேண்டும். அதுதான் வெற்றியின் முதல் படி. அந்த அடிப்படையில் எல்லோருடன் நான் பேசி பார்த்தேன். அதிகமானவர்கள், ஒரு தாய் கூறினார், அவருடைய விரக்தி தெரிந்தது எனக்கு. அப்படி பல பேர், உதாரணமாக ஒரு தாயை கூறுகிறேன். அந்த தேர்தலிலே தேர்தல் பிரசாரத்துக்காக வேண்டிய துண்டு பிரசாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. ஒரு 15-20 மட்டும் இருக்கும். கொண்டு வா மகளே என்று கொண்டு வந்தால் எனக்கு என்னிடம் காட்டி, இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள். நீங்கள் எல்லாம் பிரிஞ்சு நின்றால், நியாயமான கேள்வி, நீங்கள் எல்லாம் பிரிந்து நின்றால் நாங்கள் என்ன செய்வது? பதில் இல்லை. இன்றும் அதே நிலைதானே. பிரிந்து 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 பிரிக்காவிட்டால் எது தேவையோ தெற்கே அரசுக்கு அது அழகாக நடந்திருக்கின்றது. பிரிந்து நின்று அதனால்தான் நாங்கள் ஒன்றை விடுத்து நாங்கள் ஒரு விடயத்தை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வகையிலே அந்த தாய் சிலர் இன்றைக்கு 80,000 வாக்குகள் விழுந்தது என்று கூறினால், என்னுடைய கணிப்பின்படி அந்த 80,000 வாக்குகளும் விழுந்தது எங்கள் மீது, எங்கட உறவுகளுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இழந்து இவர்களுக்கு கொடுத்த ஒரு பயனும் இல்லை. இவர்களே பிரிந்து 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 கிடக்கிறார். இதை எங்களுக்கு செய்ய போகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் அங்கே வாக்குகள் விழுந்திருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ வாக்களித்தவர்கள் இலங்கை பூராகவும் 159 நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்திருக்கிறார்கள். வரலாற்றில் ஒரு திருப்பம். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது இந்த 6 மாதங்களுக்குள்ளே பல மாற்றங்கள், மக்கள் வாக்களித்த மக்களிடையே மாற்றம் வந்திருக்கின்றது. அதை சரியான முறையிலே நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். உதாரணமாக கூறுகிறேனே, அவர்கள் தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் தங்களை கூறிய விடயங்களை ஒன்றுமே செய்யவில்லை, செய்ய முடியாது. ஏனென்றால் வெளியே இருந்து கொண்டு பேச முடியும், அது செய்வேன் இது செய்வேன் என்று. ஆனால் அந்த இடத்துக்கு சென்றால் செய்ய முடியாது, நடைமுறையில் சாத்தியமில்லை, அனுபவம் இல்லை. இன்று என்ன உதாரணமாக கூறுவோமே, நீதி அமைச்சர் கூறுகிறார், அங்கே வருவோம், எங்களுடைய பாதிக்கப்பட்டாக்களுக்கு அரசியல் கைது என்று யாரும் இல்லை என்று. நீதி அமைச்சர் எனக்கு 30 வருடமாக அவர் தெரியும், என்னோட நெருக்கமானவர். அது வேறு விடயம், அது வேறு விடயம். ஆனால் எங்களுடைய ஒருவருமே அதற்கு சரியான பதிலை இன்று வரை கொடுக்கவில்லை. நான் கேட்கிறேன் என்னவென்றால், உங்களுக்கு தெரியுமோ தெரியாவிட்டால் தெரிந்திருக்க நினைக்கின்றேன், 1964 ஆண்டு, சாரி 1964 ஒரு 2025 1964
ஜேவிபி ஆரம்பிக்கப்பட்டது 64 மே மாதம் 14ஆம் தேதி, சரிதானே? வரே மணிக்கோள் ஜேவிபி ஆரம்பிக்கப்பட்டது 64 மே மாதம் 14ஆம் தேதி தான். அந்த ஒரு போய தவசையில், அதாவது விசக் தவசையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. 7 பேர் தான் இருந்து ரோஹண விஜயோடு ஆரம்பிக்கப்பட்டது. அது ஒரு இயக்கம், எங்களது விடுதலை இயக்கம் மாதிரி அது ஒரு இயக்கம். இங்கே தான் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் 64ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 94ஆம் ஆண்டு வரைக்கும் போராடினார்கள். 94 ஆண்டு வரைக்கும் போராடி 64ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் 2024ஆம் ஆண்டு அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இந்த கட்சி வந்தது பேர் மாற்றத்தை ஏற்படுத்தி. ஆனால் என்ன விஷயம் என்றால், அரசியல் கைதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் கைதி இல்லை, அரசியல் கைதிகள் யாருமே இல்லை என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் 1990ஆம் ஆண்டு 71ஆம் ஆண்டு நான் நேரடியாக கண்ணால் கண்டனான் அவருடைய கிளர்ச்சியை. அது வேறு விடயம். அதன் பிறகு 1989ஆம் ஆண்டு உச்ச கிளர்ச்சியில் நடைபெற்றது. அதாவது நீதிமன்றங்கள் எல்லாம் மூடப்பட்டு, ஆஸ்பத்திரி எல்லாம் மூடப்பட்டு அப்படி நடந்தது. 89ஆம் ஆண்டு நடந்தது. பிறகு 90ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் அம்னஸ்டி அவர் ஒரு அறிக்கையை தயாரித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். அந்த அறிக்கையில் கூறப்படும் விஷயம் என்னவென்றால், வடக்கிலையும் தெற்கிலையும் இங்கேயும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இளைஞர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே தெற்கிலையும் இளைஞர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தெற்கிலையும் வடக்கிலையும் இந்த போராட்டத்திற்காக 9000 பேர், ஒருவர் 2 பேர் இல்லை, 9000 ரிமைன் இன் டிடைனிங். அதாவது என்னவென்றால் 9000 பேர் வந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அங்கே சொல்கிறார், தடுப்பு காவலில் இருந்தால், தடுப்பு காவல் என்பது அதுவும் அரசியல் கைதி தான் என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே போட்டிருக்கு, பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ரிமைன் இன் டிடென்ஷன், அழகாக கூறப்பட்டது. ஆகவே இந்த அரசியல் கைதி என்பது இப்பொழுது வந்து அரசியல் கைதி அவர் யாரும் இல்லை என்கிறார்கள். அதுவும் விசேடமாக போட்டது, சிங்கள ஜேவிபியினரும் எல்டிடியினருமாக 9000 பேர் அரசியல் கைதிகள் சிறையிலே தடுப்பு காவலில் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நீதி அமைச்சர் என்ன கூறுகிறார்? இது என்ன விடயம் என்று சொன்னால், நீதி அமைச்சருக்கோ பயங்கரவாத சட்டமும் தெரியாது, அரசியல் கைதியும் தெரியாது. இங்கே கூறுகிறார் இல்லை என்று. அடுத்த விடயம், பயங்கரவாத சட்டத்தை நீக்கவாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். தங்களுடைய இதிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வாக்குறுதி அளித்தாக பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும் என்று. இங்கே ஒரு விடயத்தை நான் இங்கே கூற வேண்டிய காலத்தின் கட்டாயம் நினைக்கின்றேன். இந்த பயங்கரவாத சட்டம் 79ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க சட்டமாக கொண்டு வந்த பிறகு அது வந்து அந்த பயங்கரவாத சட்டம் வந்து ஜேவிபி மீதும் பாய்ந்தது, எங்கள் மீதும் பாய்ந்தது, இல்லை என்று கூற முடியாது. ஆனால் அந்த சட்டம் வந்து தொடர்ச்சியாக அந்த சட்டம் எங்களுடைய தமிழ் தலைமைத்துவங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதுக்கு ஆதரவளித்தார்கள். 79ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க சட்டத்திற்கு, தமிழ் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு ஜேஆர் ஜெயவர்தனனுடைய விடயத்தை கேட்டு அவருக்கு உரிய மந்திரத்தை கேட்டு ஆதரவளித்தார்கள். ஆனால் அதன் பிறகு இந்த சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று இறுதியாக 2012ஆம் இலக்கம் 2022 12/22 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. ஒரு 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 திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட அந்த திருத்த சட்டத்திலே பல நல்ல விடயங்கள், அதாவது பிணை எடுத்து வெளியே வரக்கூடிய நல்ல விடயங்கள் இருந்தது. நான் ஒருவன் மட்டும்தான் இந்த சட்டம் பாராளுமன்றத்திலே ஆதரிக்கப்பட வேண்டும் என்ற குரலை முன்வைத்தேன். ஏன்னா அந்த சட்டத்தை நாங்கள் எதிர்த்திருந்தால், அந்த சட்டம் நடைமுறைக்கு வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இப்போ 150 கைதிகள் இன்றும் இருப்பார்கள். எதிர்க்க வேண்டிய ஆதரிக்க வேண்டிய இடத்துல எதிர்த்தது தான் எங்களுடைய தலைமைத்துவங்கள். ஆகவே இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் நான் கூற வருவது என்ன விடயம் என்றால், இப்பொழுது இதனால் கனவிடயங்கள் இப்போ பொட்டு வைப்பு பிரச்சனையும் வந்திருக்கிறது. அதை எல்லாத்திலையும் கையை வைத்து எங்களுடைய கலாச்சாரத்தில் எங்கள் பெண்கள் பொட்டு வைக்கிறவர்களுக்கு வந்திருக்கு. ஆகவே இப்படி ஒன்றொன்றாக அவர்கள் போவது. ஏனென்றால்
அறகலை போராட்டத்தினுடைய முக்கியமான எதிரொலிப்பு தான் இன்று இந்த ஆட்சியாளர்கள் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம். அதை நாம் மறந்து விட. ஆனால் அந்த அறகலை போராட்டத்தில் இருந்தவர்கள், அவர்கள் மூலம் இவர்கள் போராடித்தான் ஆட்சிக்கு வந்தவர்கள். ஆனால் இந்த போராட்டக்காரர்களை, போராட்ட இளைஞர்களை, பல்கலைக்கழக மாணவர்களை இன்று சிறையில் வைத்திருக்கிறார்கள். இதுதான். ஆகவே இந்த விடயங்கள் அனைத்துமே எங்கள் உறவுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் தானால் அவர்கள் நம்பினார்கள், இவர்கள் வந்து எங்களுக்கு செய்வார்கள் என்ற நம்பிக்கையிலே தான் வாக்களித்தார்கள். நாங்கள் மட்டுமில்லை, சிங்கள சமூகம், அந்த வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லாமே வாக்களித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய பிழையினங்கள் ஒன்றுண்டா உண்மை முகங்கள் வெளிவர துவங்கியிருக்கிறது. ஆகவே அந்த முகங்கள் வெளிவருவதனால் நாங்கள் இரண்டு விடயத்தை கவனிக்க வேண்டும். ஒன்று, உங்களுடைய பிரசாரத்திலே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்றுவென்றால், அதாவது இந்த என்பிபி, இந்த ஜேவிபி என்பதற்கு வாக்களித்தவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்தி கூற வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் ஒன்று. இரண்டாவது, தமிழரசு கட்சி, அது ஒற்றுமையை சிதைக்கின்ற ஒரு கட்சி என்பது இந்த மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அந்த கட்சியையும் நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரைவாக அவர்கள் உங்கள் வாக்காளர்கள் கூற வைக்க வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையிலே எங்களுடைய கூட்டு இது ஒரு நிரந்தர கூட்டு. ஏனென்றால் இறுதியாக நான் கூற வேண்டும், தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் தமிழன், தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட அடையாளம் இல்லை. எங்களுடைய நிலத்தை இழந்து விட்டோம், மொழி தேர்ந்து கொண்டு போகிறது. அப்படி எல்லாம் இழந்து கொண்டு தொடர்ந்து கொண்டே போகிறோம். ஆகவே எங்களுடைய சிறிய ஆசைகளுக்காக சிறியதுக்காக எங்களுடைய தன்மானத்தை விட்டுவிட முடியாது. ஆகவே நாங்கள் இந்த தமிழ் தேசியம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோட ஒரே நோக்கத்தோட ஒன்றுபட்டபடியால் அது நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பது என்னுடைய பூர்வ நம்பிக்கை. உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய வெற்றிக்கும் ஆசீர்வதிப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. தமிழ் தேசியத்தின் மீது பற்றுறுதியும் அர்ப்பணிப்பும் மிக்க மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, நாளைய உள்ளூராட்சி மன்றங்களில், மாநகராட்சிகளில் முதல்வராகவும் நகர பிதாக்களாகவும் தவிசாளர்களாகவும் கௌரவ உறுப்பினர்களாகவும் வரவிருக்கின்ற இந்த அரங்கில் கூடியிருக்கும் வேட்பாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் எதற்காக இந்த அணியில் இணைந்து கொண்டது? அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஏன் இந்த முடிவை எடுத்தது என்பதற்கான விளக்கத்தை நான் இங்கு தெரிவிப்பது எனது கடமையாக நான் கருதுகின்றேன். இது ஒரு நாளில் சடுதியாக எடுத்த முடிவோ அல்லது நான் மாத்திரம் இதனை எடுத்த முடிவோ அல்ல. பசுமை இயக்கத்தினுடைய பலதரப்பட்ட உறுப்பினர்களுடனும் கலந்து ஆலோசித்து எடுத்த இந்த ஒரு முடிவு. இந்த அரங்கில் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்த அண்ணரவர்கள் இருக்கின்றார்கள், தவராச அண்ணரவர்கள் இருக்கின்றார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது பல மேடைகளில் நாங்கள் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தோம், அந்த கிராமங்கள் கூடியிருந்த கூட்டங்களில் கூடியிருந்த மக்களிடம் எங்களுடைய அணிக்கு நீங்கள் வாக்களிக்க இயலாத ஒரு நிலை இருந்தால், மாம்பழம் சின்னத்தை நீங்கள் நிராகரிப்பதாக இருந்தால், தயவு செய்து தமிழினத்தின் நன்மை கருதி நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தோம். இங்கே ஸ்ரீகாந்த அண்ணன் அவர்களும் அவர்களுடைய கட்சியின் சார்பில் தனியாக போட்டியிட்டாலும் கூட ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் அதனை அவர் தெளிவாக எடுத்துரைத்திருந்தார். ஆகவே இந்த முடிவு என்கின்றது உள்ளூராட்சி தேர்தலை ஒட்டி நிகழ்ந்ததாக இருந்தாலும் கூட
இது எங்களுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியாக, எங்களுடைய சிந்தனையினுடைய தொடர்ச்சியாகவே இது நிகழ்ந்தது என்கின்றதை இந்த அரங்கில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நாங்கள் எதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பின்னால் போக வேண்டும்? முதலாவது, தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் அஞ்சலோட்டம் போன்றது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த ஆயுத போராட்டத்தில் வெற்றி பெற்று தான் இந்த நாட்டினுடைய தமிழ் தேசத்தினுடைய முதல்வராகவோ பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ வர வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர் அல்ல, அல்லது தன்னுடைய காலத்தில் தான் இதனை முடித்து வைப்பேன் என்கின்ற நம்பிக்கையையும் அவர் கொண்டிருந்திருந்தாரோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஜனநாயக வழிமுறையாக இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்கின்றதன் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி இருந்திருந்தார். இது ஒரு அஞ்சலோட்டம் போன்றது, தடிகொடு தோடுகின்ற அஞ்சலோட்டம் போன்றது. முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் ஆயுத ரீதியான போராட்டம், தமிழ் தேசிய போராட்டத்தினுடைய ஆயுத அலகு தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு ஜனநாயக ரீதியாக அதனை முன்னெடுத்திருக்க வேண்டிய, கொண்டு செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பை கொண்டிருந்த விடுதலை புலிகளினாலேயே உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் சருகியது அல்லது அதில் பிழைவிட்டது என்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர்கள் விழுந்த, அதாவது முள்ளிவாய்க்கால் போராட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு பதிலாக அவர்கள் பின்னோக்கி சென்று அங்கிருந்து பயணப்பட ஆரம்பித்தார்கள். விடுதலை புலிகளில் இருக்கக்கூடிய சிறார் போராளிகள் என்றார்கள். விடுதலை புலிகள் குற்றமளித்ததாக சர்வதேச அரங்குக்கு சென்றார்கள். இலங்கை அரசாங்கத்துக்கு பிணை எடுத்தார்கள். படிப்படியாக தமிழ் தேசிய நீக்கம் அங்கே செய்யப்பட்டது. கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி அங்கிருந்து வெளியேறியது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வெளியேறினார்கள். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது அங்கிருந்த ஏனைய கட்சிகளும் வெளியேறி தமிழரசு கட்சி தனி மரமாக அந்த இடத்தில் நின்றது. ஆகவேதான் இங்கே நாங்கள் அந்த ஆயுத போராட்டத்தினால் முன்னெடுக்கப்பட்டதற்கான அத்தனை காரணங்களும் இன்று இருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பங்களிப்பை தொடர்ச்சியாக அப்பழுக்கின்றி எந்த விதமான சமரசமுமின்றி முன்னெடுத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம்தான். அந்த அடிப்படையிலேயே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எங்களுக்கு எட்டப்பட்டது. அடுத்ததாக ஏவிபியை பற்றி இங்கு குறிப்பிட்டார்கள். அது ராஜபக்ச சகோதரர்களாக இருந்தால் என்ன, அல்லது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் தேர்தல்களின் பொழுது அதி உச்சமாக பேரினவாதத்தை கக்கி அங்கே தங்களுடைய வாக்குகளை வசீகரிப்பதற்கான ஒரு கருவியாக அதனை பயன்படுத்துவார்கள். ஆனால் ஏவிபியை பொறுத்தவரையில் அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் வெளிப்படையாக அவர்கள் இனவாதம் கக்கவில்லை. அதனை எங்களுடையவர்கள், தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்கள், அதுதான் ஏவிபியினுடைய உண்மையான முகம் என்று சொல்லி நம்புகின்றார்கள். ஏவிபியினுடைய மரபணுவிலேயே இனவாதம் உறைந்திருக்கின்றது. அவர்கள் கட்டமைப்பு ரீதியாக அவர்கள் இனவாதத்தில் கட்டி வளர்க்கப்பட்டவர்கள். விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு அமெரிக்க தூதுவராலயத்துக்கு சென்று தூதுவருடன் கைகுலுக்கி இந்த போராட்டம், அதாவது இந்த விடுதலை புலிகளை அழிப்பதற்கான யுத்தத்தில் பங்கேற்றவர்கள் என்று சொல்லி அங்கே நன்றி சொன்னார்கள். விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு வெடிகொளுத்தி கொண்டாடினார்கள். சந்திரிகா குமாரதுங்காவினுடைய காலப்பகுதியில் சுனாமி கட்டமைப்பு விடுதலை புலிகளையும் இணைத்து உருவாக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக கொழும்பில் பேரணியாக எல்லாம் திரண்டார்கள். அவர்கள் முற்றுமுழுதாக தமிழ் தேசிய விரோதிகளாகவே என்றைக்குமே இருந்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் அதே நிலைப்பாடோடுதான் இருக்கின்றார்கள். ஆனால் வெளிப்படையாக அவர்கள் வார்த்தைகளினால் எதுவும் பேசாமல் கட்டமைப்பு ரீதியாக எங்களை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள். இதைத்தான் ஸ்ட்ரக்சரல் ஜினோசைட் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய படித்தவர்கள் பலரும் இந்த மேம்போக்கான வெளிப்பூச்சுக்கு நம்பி அவர்களினுடைய வேட்பாளர்களாக நிற்கின்றது என்கின்றது மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு விடயம். ஆகவே நாங்கள் ஏவிபி என்கின்ற இந்த தென்னிலங்கையில் இருந்து வரக்கூடிய இந்த கட்சிக்கு
கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததற்கான அந்த பிழையான விடயங்களை எங்கள் மீது படிந்திருக்கின்ற அந்த கரையை இந்த உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது கழுவி சுத்தம் செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். சரி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நாங்கள் ஆதரிப்பதற்கான அடுத்த இன்னும் ஒரு காரணம், நீங்கள் இன்றைய பத்திரிகைகள் அல்லது கடந்த வாரங்களில் இருக்கின்ற பத்திரிகைகளை எடுத்து பாருங்கள். எல்லா பத்திரிகைகளிலுமே குறைந்தது 4-5 செய்திகள் எங்களுடைய இளைஞர்கள் போதையை அதிகளவு உட்கொண்டதால் மரணம், கஞ்சா பிடிபட்டது, ஹெரோயின் பிடிபட்டது என்று சொல்லி எங்களுடைய பிராந்தியம் எல்லாமே போதையில் மூழ்குவது போன்ற ஒரு காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கும். அது உண்மை இல்லாமல் இல்லை. இன்று போதைக்கான புனர்வாழ்வு மையங்களில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பிரபல வைத்திய நிபுணர்களுடைய பிள்ளைகள் தொடங்கி சாதாரண ஏழை கூலி தொழிலாளியினுடைய பிள்ளைகள் வரை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அங்கே சிகிச்சைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு எங்களை கருவறுக்கின்ற ஒரு கருவியாக இன்று இங்கே போதை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு எங்களுடைய தலைவர்களும் கடந்த ரணில் ஆட்சி காலத்தில் ரணில் கொடுத்த தான் இந்த ஆட்சியில் தொடர வேண்டும் என்பதற்காக ஒற்றை மனிதராக அரசியலுக்குள் நுழைந்து ஜனாதிபதி பொறுப்பை எடுத்துக்கொண்ட அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் லஞ்சமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு மதுபான அனுமதி பத்திரங்களை கொடுத்தார். அவர்கள் விற்று கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு விற்று பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகிறார்கள் என்று சொல்லியோ அல்லது போதை பழக்கத்துக்கு ஊக்குவிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லியோ கொடி பிடிப்பதற்கு எந்த விதமான அர்ஹதையும் அற்றவர்கள் என்கின்றது பசுமை இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியல் வெளிவராதவாறு அவர்கள் அனுரகுமார திசாநாயக்காவிடம் சென்று மண்டியிட்டு அதனை தடுத்துக் கொண்டார்களே தவிர மக்களுக்கு தெரியும் யார் யார் இந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் வரலாற்றில் அல்லது இலங்கை தேர்தலில் தமிழ் மக்களினுடைய வரலாற்று பாகங்களில் எங்கேயுமே இதுவரைக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் குறுக்கிட்டது கிடையாது. ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய வேலை திட்டங்களை, தங்களுடைய லாபம் சம்பாதிப்பதற்கான திட்டங்களை இலங்கையில் முன்னெடுப்பதற்கு பாராளுமன்றத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு சார்பான வேட்பாளர்களை தெரிவு செய்து அவர்களை வெல்ல வைப்பதற்காக பல கோடி ரூபாய் பணம் பரிமாறப்பட்டுள்ளது. இதை யாரும் மறுப்பதில்லை. ஆகவே இவர்களுக்கு நாங்கள் வாக்களித்து அவர்கள் எங்களுடைய மக்களுக்கும் விசுவாசம் இல்லை, தாங்கள் அந்த கட்சிக்கும் விசுவாசம் இல்லாத நிலையில் இவர்களுடைய அணியை தோற்கடிக்க வேண்டியதும் என்னுடைய கடப்பாடாக நான் கருதுகின்றேன். அந்த வகையில் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை ஆதரிக்கிறது என்கின்ற முடிவை எடுத்தது. அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றேன், தமிழ் தேசிய விடுதலை பயணத்தில் எங்களிடம் நீந்திருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை இந்த சைக்கிள் சின்னம் மாத்திரம்தான். நாங்கள் இங்கேயும் தவறு இழைப்போமாக இருந்தால் எங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாமல் சிங்கள பெரும் தேசியவாதத்துக்குள் கரைந்து போன ஒரு இனம் என்று சொல்லி வரலாற்றில் நாங்கள் விரைவிலேயே பதிவு செய்யப்படுவோம். தயவு செய்து சோர வேண்டாம். எங்களுடைய எல்லா வட்டாரங்களிலுமே ஏராளமான வேட்பாளர்கள் நிற்பார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் முதலாவது பட்டியல், இரண்டாவது பட்டியல் என்று சொல்லி பல வேட்பாளர்கள் இருப்பார்கள். உங்களுடைய குடும்பத்தவர்கள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள். நீங்கள் இதில் உறவு முறை பார்க்க வேண்டாம். கோட்பாட்டின் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் வாக்கு சேகரியுங்கள். நிச்சயமாக நாங்கள் வெல்வோம். நான் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்த உள்ளூராட்சி மன்ற எல்லைகளுக்குள் நீங்கள் அழைத்தால் நான் உங்களுடன் சேர்ந்து நடந்து ஒவ்வொரு வீடாக பிரச்சாரத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றேன். இந்த பிரதேச எல்லைகளுக்கு இருக்கக்கூடிய பசுமை இயக்கத்தினுடைய இணைப்பாளர்கள் உறுப்பினர்களையும் கூட்டி நான் விரைவில் அவர்களுக்கும் அறிவிக்க இருக்கின்றேன். அவர்களுடைய ஒத்துழைப்பையும் பெறுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வெற்றி நிச்சயம். நீங்கள் ஒரு முன்மாதிரியான உள்ளூராட்சி மன்றங்களை நிகழ்த்தி காட்டுங்கள். கடந்த காலங்களில் ஆட்சி கவிழ்ப்புகளும் குளிப்பறிப்புகளிலும் இந்த உள்ளூராட்சி சபைகள் எல்லாமே
முழுமையாக இயங்க முடியாமல் பாதீடுகளை தோற்கடிக்கின்ற நிகழ்ச்சி நிரல் தான் நிகழ்ந்தேறியது. அந்த வகையான நிலைப்பாட்டுக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் பின்னோக்கி செல்ல மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் வெற்றி வாகை சூட நான் என்றும் வணங்குகின்ற இயற்கை என்கின்ற பேரிரவனை யாசித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். இந்த உள்ளூராட்சி தேர்தலையொட்டி யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளர்களுடைய அறிமுக நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இங்கு மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய தலைவர்களே, வேட்பாளர்களே, நடவடிக்கையாளர்களே, ஆதரவாளர்களே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நேரத்தின் அருமை கருதி நான் என்னுடைய கருத்துக்களை மிகவும் சுருக்கமாக முன்வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே பலர் குறிப்பிட்டது போல இது ஒரு தேர்தல் கூட்டா என்ற கேள்வி பலர் மத்தியிலே எழக்கூடும். ஆனால் இது தேர்தலை ஒட்டி இருந்தாலும் கூட இது தேர்தல் கூட்டு அல்ல. தேர்தலை இந்த கூட்டு சந்திக்கிறதை ஒழிய நாங்கள் ஒரு நீண்ட ஒரு பயணத்தை, குறிப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை தமிழினத்தை பிடித்திருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலிருந்து ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு கிட்டி எதிர்வரும் காலத்திலே ஒரு இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற ஒரு விடயத்தை தமிழ் மக்கள் ஒற்றையாட்சிக்குள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று முடக்குவதற்கான சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கிலே தான் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அரைவாசிக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒற்றையாட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற நிலைமை வருவாக இருந்தால் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய எல்லாமே முடிந்துவிடும். இவ்வளவு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய உயிர் தியாகங்கள், 50,000க்கு மேற்பட்ட மாவீர செல்வங்களுடைய அவர்களுடைய உயிர் தியாகம், எங்களுடைய லட்சக்கணக்கான மக்களுடைய துன்பங்கள் எல்லாமே ஒரு செயலிழந்து அர்த்தமற்றதாக போய்விடும். அந்த சூழ்நிலையின் அடிப்படையிலே தான் நாங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே எங்களுடைய மக்களுடைய குரலை ஒலித்துக் கொண்டிருக்கிறார். இதை பலப்படுத்தி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றையாட்சிக்கு கீழ் தமிழிடம் ஆதரவு வழங்குவதை முறியடிக்கின்ற செயல் திட்டத்தை வெற்றிகரமாக செய்வதற்காகத்தான் இந்த தமிழ் தேசிய பேரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் இதை வெல்வோம். ஒற்றையாட்சிக்கு இந்த தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், 8 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இவர்கள் ஒற்றையாட்சிக்கு ஆதரவு வழங்குகின்ற நிலைமை வந்தால் இவர்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர முடியாத என்ற அளவுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்க வேண்டும். ஏனென்றால் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் என்ன செய்தார்கள்? ஏக்கிய ராஜ்யம் என்ற ஒரு திட்டத்தை அதுக்கு பெரிய பூசி மழுகி அதுக்கு தமிழுக்கு அவர்கள் சிங்களத்துக்கு ஏக்கிய ராஜ்யத்துக்கு ஆங்கிலத்திலும் ஏக்கிய ராஜ்யம் தான். ஏன் அங்க அர்த்தம் இல்லையா? இவ்வாறான நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புகளில் இருந்த டெலோ இயக்கத்தின் சார்பில் இருந்த எங்களுடைய தலைவர், அப்பொழுது செயலாளர் நாயகமாக இருந்த அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள், நாங்கள் உட்பட எல்லோரும் சேர்ந்து அதை நிராகரிப்பதாக பகிரங்கமாக தீர்மானித்திருந்தோம். ஒற்றையாட்சிக்கு கீழ் இந்த ஏக்கிய ராஜ்யம் என்ற அடிப்படையை, ஆனால் நாங்கள் அதிலே 4 கட்சிகளிலே ஒன்றுதானாக இருந்தோம் ஒழிய பெரும்பான்மை இல்லாத காரணத்தில் அவர் தாண்டி சென்றார்கள். ஆகவே இன்றைக்கு ஜேவிபி என்ன சொல்கிறது? அந்த விட்ட இடத்திலிருந்து தொடங்க போகிறார்களாம். ஆகவே இவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கு ஏக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமைக்கு. அதற்கு எவ்வளவோ கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒற்றையாட்சிக்கு கீழே எந்த ஒரு அதிகார பகிர்வையும் பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த முடியும். ஆனால் அப்பொழுது காலத்துக்கு காலம் அவர்கள் வீரவசனம் பேசுவார்கள். அண்மை காலத்திலே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே முன்னாள் ஜனாதிபதி காலத்திலே நியமிக்கப்பட்ட அரசியலமைப்புக்கான குழு முன்னிலையிலே நாங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் அல்லது கூட்டணிகளும் சேர்ந்து எங்களுடைய சமர்ப்பணங்களை சமர்ப்பித்தோம். அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த சம்பந்தன் ஐயா தலைமையிலே சென்றவர்கள் என்று சொன்னார், வெளியக சுய நிர்ணய உரிமையை கோருகின்ற உறுத்து எங்களுக்கு இருக்கிறது. இருக்குன்னு சொல்லிக்கொண்டு ஆளும் இருந்தீர்கள். இப்ப ஐயா நீங்க போயிட்டீங்க, தீபாவளிக்கு வருது அதுக்கு வருது ஐயாவும் போய் இல்லை, இப்ப அது சொல்றாங்க ஆள் இல்லை. ஆகவே இன்றைக்கு மறைமுகமான ஒரு நிகழ்ச்சி நிலையிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நேர்மையாக ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் எடுத்தாக வேண்டும், அணிகளும் எடுத்தாக வேண்டும். இதிலே தேர்தலில் நீங்கள் யாரும் மோதுங்கள், யாராவது கூட எடுங்கள், குறை எடுங்கள், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால்
இந்த இனத்தினுடைய அரசியல் இவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியிலே வந்த விடயத்தை விலை பேசி எதிர்காலத்திலே எதையுமே எங்களுடைய பிற்கால சந்ததி கோர முடியாத ஒரு அவலமான நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளுவதற்கான எடுக்கிற முயற்சியை முறியடிப்பதற்குத்தான் இந்த தமிழ் தேசிய பேரவை. நாங்கள் பாராளுமன்றத்திலே இருந்து பார்த்தவர்கள் இந்த ஜேவிபியை எவ்வாறு இனவரியாக செயற்பட்டார்கள் என்பதை எங்களுக்கு பக்கத்து ஆசனங்களில் இருந்து பார்த்து கொண்டிருந்தவர்கள் நாங்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஓடி திரிந்தார்கள் என்றால், ஏன் இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா 2003ஆம் ஆண்டு எனக்கு பக்கத்திலே தான் ஆசனம் ஓடி திரிஞ்சார்கள். புலிகள் விடுதலை புலிகள் ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டார்கள் என்றால் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அது இப்போ அவருக்குத்தான் வருவார்கள், பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து வருவார்கள், திருப்பி சென்று விடுவார்கள். இவர்கள் ஓடிக்கொண்டிருந்த பொழுதுதான் விடுதலை புலிகளால் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை முறியடிப்பதற்காக இவர்கள் எல்லாரும் ஓடி திரிஞ்சார்கள். அப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார், கூப்பிட்டு, அங்கே ஜனாதிபதி மாளிகையிலே நடந்து கொண்டிருக்கிற கூட்டம், இந்திய தூதரன் நிற்கிறார், எல்லாரும் நிற்கிறார்கள், சந்திரியா தலைமையிலே பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த தகவலை நான் சம்பந்தரையாவுக்கும் அந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் தெரிவித்தேன். அது மாத்திரமல்ல, அதை விட அனுரகுமார் திசாநாயக்கா எனக்கு சொன்னார், நாங்கள் கலைக்க போகிறோம் பாராளுமன்றத்தை, நாங்கள் அதுக்காக புதிய ஒரு கூட்டை மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஏற்படுத்தி இருக்கிறோம், அதுக்கு நாங்கள் தாமரை சின்னத்தை கேட்டிருக்கிறோம், தாமரை சின்னம் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், வெற்றிலை சின்னம் எங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் பாராளுமன்றத்திலே சொன்னேன், வெற்றிலைண்டா பச்சை, இது நீல வெற்றிலை எங்களுக்கு தமிழருக்கு நஞ்சு என்று. இதே போலதான் 2003ஆம் ஆண்டு பாராளுமன்ற அமர்வு டிசம்பரிலே ஒத்திவைக்கப்படுகின்ற பொழுது 2004 முதல் வாரத்திலே எப்பொழுது பாராளுமன்றம் கூடும் என்று ஜனாதிபதி சபாநாயகர் அறிவிப்பார். அப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்கா டைரியிலே எழுதி கொண்டிருந்தார். நான் ஒன்றும் எழுதவில்லை. என்ன பார்த்து கேட்டார், ஏன் சிவாஜி எழுத இல்லை நீங்கள்? நீங்கள் பாராளுமன்றத்தை கலைக்க போகிறீர்கள், கலையுங்கள், நாங்கள் வரக்கூடியவர்கள் வருவோம், வர முடியாதவர்கள் வெளியில் அடிப்போம், ஆனால் எங்களுடைய போராட்டம் தொடரும், நீங்கள் எங்களை அழிக்க முடியாது என்பதை சொன்னேன். அப்பொழுது சொன்னார், இல்லை சிவாஜி, இப்போ கலைக்க மாட்டோம், நாங்கள் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தை கலைப்போம் 2004. அது புதிய பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நடத்தப்படும், புதிய நாடாளுமன்றம் ஏப்ரல் 22 கூடும், இதை குறித்து வைத்துக் கொள்ளுகின்றனர். இதை நான் சிங்கள பிபிசிக்கு சொன்னேன். அப்பொழுது என்னை பலர் கேலி செய்தார்கள், சிவாஜிலிங்கம் வந்து சாதிரியார் உண்டு. ஆனால் அதே தினங்களிலே தான் எல்லாம் நடைபெற்றது. என்ன காட்டுகிறது? அவர்கள் தொடர்ந்து அதை இயக்கியவர்கள். இன்றைக்கு நல்ல முகத்தோடு வந்து இன்றைக்கு பார்த்த உடனே எங்களோட மக்களும் எல்லாம் சேர்ந்து திசை காட்டுது. திசை எங்கே கொண்டே காட்டிக்கொண்டே எங்கே கொண்டே நாசம் மறக்க போது தெரியல, எந்த கிணத்துக்களை விழுத்த போது தெரியல. இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சம்பவம் நடைபெற்றவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏன் இந்த சுனாமியிலே 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் செத்த பொழுது 2/3 மக்கள் வடக்கு கிழக்கில் இறந்தார்கள். முஸ்லிம்களும் தமிழர்களும் இறந்த அதற்கான ஒரு மீள் கட்டுமான சட்டத்தை விடுதலை புலிகள் தயாரித்த பொழுது அதுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்த அமரர் நட்வர் சிங் அவர்கள் வந்திருந்தார், தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்க வேண்டும் என்று. அப்பொழுது நாங்கள் 7 பேர் கொண்ட குழு, கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட நாங்கள் பலர் சந்திக்க முற்பட்ட பொழுது கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் அந்த கூட்டம் நடைபெற இருந்தது. நாங்கள் சாதாரணமாக 15-20 வருஷத்திலே போகக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு 2 மணித்தியாலுக்கு மேல் விட்டது. அவ்வளவு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பௌத்த விக்குகளும் ஜேவிபியினரும் சேர்ந்து குண்டுகள், கண்ணீர் போய் குண்டுகள் பீறிக் கொண்டிருக்கின்றன, துப்பாக்கி வேட்டுகள் ஆயுதரோகி தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தாஜ் சமுத்ரா ஹோட்டல் கண்ணாடிகள் கூட ஆடிக்கொண்டிருந்தன. அப்பொழுது நட்வர் சிங் ஐயா சொன்னார், நாங்கள் இனப்பிரச்சனை தீர்வுக்கு இந்தியா உங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது நான் இடையில குறுக்கிட்டு கேட்டேன், ஐயா, இனப்பிரச்சனை தீர்வு வேண்டாம், மனிதாபிமான பிரச்சனைக்கு இவ்வளவு தூரம் கூக்குரலாளர்களே, இவர்களா இனப்பிரச்சனை தீர்க்க விடுவார்கள்? அவர் பதில் சொல்லவில்லை, சிரித்தார் என்று அவருக்கு தெரிகிறது. வேட்டுக்களால் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. புத்தவிக்குகள் எல்லாம் சிவர முள்வேலியை தாண்டி வந்தார்கள், அந்த தடுப்பு வேலிகளை. இவ்வாறு செய்த ஜேவிபி அதில் நீதிமன்றத்துக்கு சென்று வெற்றி பெற்றார்கள். இது மாத்திரமல்ல, ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலே கூட அனுரகுமார் திசாநாயக்கா தென்னிலங்கையிலே சொன்னார், நாங்கள் 10,000 பேரை படைக்கு திரட்டி கொடுத்தோம் என்று. அதே 10,000 அந்த ராணுவம் தான் எங்களுடைய 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களை படுகொலை செய்ததும், ஆயிரக்கணக்கான எங்களுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் கற்பழித்து படுகொலை செய்த இந்த ராணுவத்துக்கு ஆட்சி எடுத்து கொடுத்தவர்களுக்கு
நீங்கள் திசை காட்டிக்கு வாக்களிப்பதன் மூலம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதுதான் நிலைமை. அவர்களை பொறுத்தளவிலே ஒவ்வொன்றும் என்ன நடக்கின்றது என்பதை வடக்கு கிழக்கை பிரித்தார்கள், வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்தார்கள். அதுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. வழக்கு போட்டார்கள். சரத்தன் சில்வா தீர்ப்பை வழங்கினார், உச்ச நீதிமன்ற நீதிபதி, பிரதமர் நீதியரசர். அதில் அவர் சொன்னார், நீங்கள் வேண்டுமென்றால் ஒரு பிரேரணை மூலம் வடக்கு கிழக்கு கிடைக்க முடியும் என்று. எங்கே கூட நல்லாட்சி அரசாங்கத்தால் உங்களால் செய்ய முடிந்ததா? ஆகவே இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு இல்லை என்ற நிலைமையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தான் இவர்களை போர்க்குற்றவாளிகளையும் இனப்படுகொலைகளையும் நிறுத்த முடியும் என்ற நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அது மாதிரி நாங்கள் சுயநிர்ணய உரிமையை, எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை வென்றெடுப்பதற்காக நாங்கள் மிக இறுக்கமாக அதை சர்வதேச ரீதியாக பல நாடுகள் சேர்ந்து நடத்தக்கூடிய புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் அனைத்து பேரும் முன்னேற வேண்டுமே ஒழிய இலங்கைக்கு எந்த தீர்வும் இல்லை என்பதை எங்களுடைய மக்களுக்கு அடித்து சொல்ல வேண்டும். ஆகவேதான் இந்த இடத்திலே தான் அவர்கள் திசை காட்டியை வைத்துக் கொண்டு இந்த தேசிய மக்கள் சக்தி இன்னுமேலும் வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மை ஆசனங்களை பிடிப்பார்களாக இருந்தால் அவர்கள் கூறுவார்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு இருக்கிறது. ஆகவே அதை முறியடிக்க வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய அந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே எங்களுடைய பிரச்சார இயக்கத்தை தீவிரப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், பல ஜனாதிபதி நேரடியாக வெள்ளத்துறைக்கு வந்து கட்டிப்பிடிச்சு ஒரு அம்மாவை வச்சு ஏதோ பெரிய தாரிதோ செய்வது போல காட்டி அவர்கள் அங்கே பாலும் தேனும் ஓடுவது போல பணம் பீரிட்டு பாய்கிறது. பல விதமான சூழ்ச்சிகள், ரோடு போட்டு தர போறோம், அது போறோம், இது போறோம் என்று எல்லா விதத்திலும் நடக்கின்ற விஷயத்தை முறியடிப்பதற்காகத்தான் நேரடியாகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு சோரம் போய் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியாக நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னுடன் இணைந்து தமிழ் தேசிய பேரவையை நிறுவி நாங்கள் இன்றைய தமிழ் தேசிய கட்சி இந்த வல்லுவத்துறை நகரசபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களிலே களமிறங்கி இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய சொந்த ஊரை நாங்கள் பிடித்து விட்டோம். அதே போல ஏனைய பெரிய நீண்ட காலத்திலே ஆரம்ப கால தலைவர்களாக இருந்த அமரர்கள் தங்கத்துறை, குட்டிமணி போன்ற அவர்களுடைய தளபதிகள், மாவீரர்கள், போராளிகள் பிறந்த மண்ணை நாங்கள் பிடித்து விட்டோம் என்று காட்டுவதற்காக அந்த மமதையை உடைத்தறிவதற்காக நான் என்னுடைய சுயநத்தையும் பொருட்படுத்தாமல் வல்லுவத்துறை நகரசபை தலைவர் பதவி களமிறக்கி இருக்கிறேன். நிச்சயமாக அந்த மக்கள் சக்தியை, தேசிய மக்கள் சக்தியை அடித்து நொறுக்குவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு மிகவும் பயங்கரமான தோல்வியை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில், தீவிரமான முயற்சியிலே நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இதுபோல நீங்கள் ஒவ்வொரு சபைகளிலும் நீங்கள் இறங்கி வேறு செய்வீர்களாக இருந்தால் நாங்களும் நீங்கள் எங்கே இடத்திலே பிரச்சார கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் வருவோம். நிச்சயமாக இது ஒரு வேள்வி, ஒரு டெஸ்ட் மாதிரி, ஒரு பரீட்சை போல நாங்கள் இதிலே இறுக்கமாக நின்று சாதித்து காட்டுவோமாக இருந்தால் தமிழ் தேசிய பேரவை தமிழ் மக்களுடைய அந்த இறமையின் அடிப்படையிலான சுதந்திரத்தை எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வை வென்றெடுப்பதை நோக்கி பயணிப்பதற்கான எங்களுக்கான ஒரு உத்தரவாதத்தை அல்லது அங்கீகாரத்தை தமிழ் மக்கள் வழங்கியதாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று வைத்துக் கொண்டு அந்த வகையிலே நாங்கள் பயணிக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் அத்தனை பேரும் ஆதரவை நாங்கள் நாடி நிற்கின்றோம். அதை விடுத்து ஏற்கனவே சொன்னது போல தலைவர் ஸ்ரீகாந்த் ஐயா சொன்னது போல பார்வையாளராக இருக்கார்கள், எல்லோரும் பங்காளிகளாக இருங்கள். புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவரோட நீங்கள் தொலைபேசி மூலம் என்னென்ன வழிகளிலோ இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அறிவுறுத்தல்களை வழங்குங்கள். அத்தனை பேரும் அதை செய்ய வேண்டும். அதை விடுத்துவிட்டு அரசாங்க ஊழியர்களில் இருப்பவர்கள் போட்டீர்கள் திசை காட்டிக்கு, இந்த முறையும் போட போகிறீர்களா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து உங்களுடைய நெஞ்சுகளை, மனச்சாட்சியை தொட்டு பார்த்து இந்த இறந்து போக கற்பழித்து கொல்லப்பட்ட அந்த தாய்மார்களை நினைத்து பாருங்கள். அதே போல எங்களுடைய உயிர்களை கொடுத்த அந்த குஞ்சு சின்ன சின்ன பிள்ளைகள், பாதிரிபர்கள், அத்தனை லட்சக்கணக்கான உயிர் தியாகத்தை அல்லது 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய உயிர் தியாகங்களை நீங்கள் ஒரு கணம் சிந்திப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க மாட்டீர்கள், வாக்களிக்க கூடாது. அது நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை. எங்களது தமிழ் தேசிய பேரவைக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் தருவதன் மூலம் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த ஒரு அரசியலை நோக்கி பயணிப்பதற்கான
ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் வழங்குவதாக கொண்டு அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வெற்றியை ஈட்டித்தருமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த தேர்தலுடன் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது கரம் கோத்திருக்கின்றோம். இன்னும் எதிர்காலத்தில் நேர்மையாக தமிழ் தேசியத்துக்காக உழைக்கின்ற அனைத்து அரசியல் செயற்பாட்டாளர்களும் எங்களுடன் அணிதிரள காத்திருக்கின்றார்கள் என்ற அந்த நல்ல செய்தியையும் உங்களுக்கு இந்த இடத்தில் நான் சொல்கிறேன். இந்த இடத்தில் எங்களை சூழ்ந்திருக்கின்ற அல்லது நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற தமிழ் தேசியத்தை கருவறுக்கின்ற அரசியல் சூழ்நிலை பற்றி முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டும். இதுவரையும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக பௌத்த சிங்கள பேரினவாதம் செயற்பட்ட நிலையில் இருந்து ஒரு வேறுபட்ட அணுகுமுறையில் அவர்களை விட மோசமான இன்னொரு அணி, அதுதான் அங்கே தலைவர் சொன்னது போல என்பிபி என்ற முகத்திரையுடன் இருக்கின்ற மிக மோசமான பௌத்த சிங்கள பேரினவாத கட்சியான அல்லது அணியான ஜேவிபி எங்களை வேறு ஒரு முகத்துடன் தமிழ் மக்களுக்கு இடையில் புகுந்து அவர்களின் தேசியத்தை கரிச்சிதைக்கின்ற வேலைகளை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள். கடந்த காலத்தில் அது பல வழியில் வெளிப்பட்டது. அந்த ருசியை கண்ட அந்த பூனைகள் இன்னும் மோசமாக அதே வழிகளை பின்பற்றி எங்கள் தேசியத்தை சேர்ப்பதற்காக முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். மிக தேர்ந்தடவிய வார்த்தைகளாக நாம் எல்லோரும் இலங்கையர்கள், சமத்துவமானவர்கள், இங்கே எங்களுக்கு எல்லோரும் கிடைக்கும், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அத்தனைகளையும் இரகசியமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல மிக சாதுரியமாக சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் மக்களும் கடந்த கால அதிருப்திகள், வெறுப்புகள், இந்த பசப்பு வார்த்தை மயக்கங்கள் காரணமாக அதில் மயங்கியது என்னவோ உண்மைதான். இன்னும் சிலர் மயக்கம் தெளியாமல் இருக்கின்றதும் உண்மைதான். ஆனால் பலர் மயக்கம் தெளிந்து விட்டார்கள், இன்னும் தெளிந்து கொண்டு வருகிறார்கள். இது எப்படி இருந்தாலும், எவர் வந்தாலும், என்ன வடிவத்தில் வந்தாலும், என்ன போலி முகத்துறையுடன் வந்தாலும், நாங்கள் எங்கள் தேசியத்தை காத்து அடுத்த சந்ததிக்கு அதனை வழங்க வேண்டிய ஒரு பொறுப்பில் நாங்கள் இருக்கின்றோம். இதற்காகத்தான் இந்த இணைவு, இந்த முயற்சி. இந்த நிலையில் தான் இந்த தேர்தல் எங்களுக்கு வந்திருக்கின்றது. உண்மையில் எங்கள் பலத்தை, எங்கள் உறுதியான அரணை மிக சிறப்பாக அடித்தளமிடுவதற்கு இந்த தேர்தல் எங்கள் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்பு. இந்த தேர்தலின் ஊடாக நாங்கள் எங்கள் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றுவது அல்ல, அதற்கு மேலாக எங்கள் தேசத்தை காப்பதற்கான அந்த அடித்தளத்தை, அந்த அத்திவாரத்தை மிக உறுதியாக இட வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது ஒரு வகையில் எங்கள் ஊர்களை, எங்கள் பிரதேசத்தை ஆளுகின்ற ஒரு வகையான சுயாட்சி கட்டமைப்பு என்று நாங்கள் சொல்லலாம். மாகாண சபையை விட பல விடயங்களில் அந்த சபைகள் அதிகாரம் பொருந்தியவையாக இருக்கின்றன. அப்ப இந்த சபைகளை நாங்கள் பேரினவாதிகளின் கைகளிலோ அல்லது பேரினவாதிகளுக்கு விலை போகின்றவர்களின் கைகளிலோ கைவிடுவது என்பது ஒரு வகையில் எங்கள் தேசியத்தை நாங்களே பலவீனமாக்குவது போல என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தலை, வருகின்ற தேர்தலை நாங்கள் எல்லோரும் முழு மூச்சுடன் வேலையில் இறங்கி செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து, சோர்வின்றி ஊனுறக்கமின்றி வேலை செய்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களை முதற்படியாக நாங்கள் எங்கள் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்போகிறோம். அதனூடாக நாங்கள் சொல்லுகின்ற செய்தி, மக்கள் தமிழ் தேசியத்துடன் இருக்கின்றார்கள். மக்கள் தங்கள் இறமையை தாங்களே வைத்திருக்க விரும்புகின்றார்கள். மக்கள் பூரண சுயாட்சியுடன் வாழ விரும்புகின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் சொல்கின்றோம். சொல்வதனூடாக நாங்கள் இன்னும் எங்கள் பலத்தை அதிகரிக்கின்ற அடுத்த கட்டத்துக்கு நகர்கின்றோம். நிச்சயமாக எங்கள் தேசியம் என்பது, தமிழ் தேசியம் என்பது விட்டுக் கொடுக்க முடியாத,
எங்கள் இறமையின் அடிப்படையில் எங்கள் தமிழ் தேசியமானது எங்களுடைய உயர்ந்தபட்ச அந்த சுயாட்சி கட்டமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. இங்கே எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர்கள் அடிக்கடி சொல்வது போல, அண்மையில் மோடியுடன் வலியுறுத்தியது போல, ஒருபோதும் ஒரு உயர்ந்த உச்சபட்ச சுயாட்சி என்பது ஒற்றையாட்சிக்கு சாத்தியமாக மாட்டது. ஒற்றையாட்சி முறைக்குள் ஒருபோதுமே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் அது அடிக்கடி வலியுறுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு கூட்டு சமஸ்ய அடிப்படையில் உயர்ந்ததொரு சுயாட்சியினை எங்களுடைய சுயநிர்ணய அடிப்படையில் பெறுவதற்கான ஒரு அடித்தளத்தை நீங்கள் எல்லோரும் இந்த தேர்தலில் இடப்போகிறீர்கள். அதுதான் முக்கியம். சில செய்திகளை நாங்கள் கொழும்புக்கும் தேசிய சர்வதேசத்துக்கும் இதனூடாக சொல்ல இருக்கின்றோம் நிச்சயமாக. எனவே அன்பான உறவுகளே, இந்த தேர்தலை நல்ல முறையில் எவ்வளவு தூரம் உங்களால் இயங்க முடியுமோ அந்த வகையில் இயங்கி இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோருமே வெற்றி பெற வேண்டும். ஒரு கணம் துஞ்சுவோம் என்றால் எதிரி எங்கள் எல்லாத்தையும் பறித்துக் கொண்டு போயிடுவார். நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்திருக்கின்றோம். நாங்கள் பேசாமல் இருந்ததன் காரணமாக, நாங்கள் தூங்கியதன் காரணமாக பலவற்றை இழந்திருக்கின்றோம். எனவே இந்த விடயத்தில் மிக அவதானமாக இருக்க வேண்டும். எங்களை கபலீகரம் செய்வதற்கே எல்லோரும் காத்திருக்கின்றார்கள். எனவே அது நாங்கள் விழிப்பாக இருந்து நிச்சயமாக அத்தனை உத்திகளையும் பயன்படுத்தி தேர்தல் என்று வருகின்ற பொழுது அங்கே பயன்படுத்த வேண்டிய அத்தனை உத்திகளையும் உச்சமாக பயன்படுத்தி எல்லோருமே வெற்றியை பெற வேண்டும். மீண்டும் நாம் சொல்கிறேன், இந்த வெற்றி என்பது வெறுமனே உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றுவதற்கான ஒன்று அல்ல. இந்த வெற்றி என்பது எங்கள் தமிழ் தேசியத்தை மேலும் வலுவூட்டுவதற்கான, பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக பலமான அணி ஒன்றை அத்திவாரம் ஒன்றை உறுதியாக இடுவதற்கான ஒரு வெற்றியாகவும் ஒரு இருப்பாகவும் ஒரு செய்தியாகவும் அமைய வேண்டும் என்று கேட்டு, இவை எல்லாவற்றுக்கும் உங்களுடைய உழைப்பை, முழுமையான உழைப்பை எதிர்பார்த்து நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே வெற்றி பெறுவீர்கள். எல்லா உள்ளூராட்சி சபைகளையும் எங்களால் கைப்பற்ற முடியும் என்ற அந்த நம்பிக்கையுடன் செயற்படுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.